அன்பான மாணவர்களுக்கு இந்நேர வணக்கங்களை தெரிவித்து நிற்கிறேன். இன்றைய கால சூழ்நிலையிலே கொரோனா நோயினாலே நாடு பூராகவும் ஒரு துன்பகரமான சூழலில் இருப்பதனாலே மாணவர்கள் வீடுகளிலே இருந்து கற்க வேண்டிய நிலைமையிலே இருப்பதனாலே இந்த மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கோடு வடமாகாண கல்வி திணைக்களத்தினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கற்பித்தல் நடவடிக்கையிலே மன்னார் சித்திவிநாயகர் இந்து கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகின்ற நான் உங்களோடு சில விடயங்களை கலந்து உரையாடுவதற்காக இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்றேன். அந்த வகையிலே 2020ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையிலே தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான வினாத்தாள்கள், அந்த வினாக்களுக்கு எப்படி விடைகளை அணுகுவது என்கின்ற அடிப்படையிலே சில விடயங்களை உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றேன். முதலிலே பகுதி 1 வினாக்களுக்குரிய விடைகளை எப்படி அளிப்பது என்பது தொடர்பான சில கலந்துரையாடல்களை பார்ப்போம். முதலிலே பகுதி 1 வினாத்தாள் எப்படி அமைந்திருக்கும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். பகுதி 1 வினாத்தாள் 50 வினாக்களை கொண்டதாக இருக்கும். அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்க வேண்டும். அப்படி அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கின்ற போது ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் வழங்கப்படும். 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்படுகிற போது மொத்தமாக 100 புள்ளிகள் வழங்கப்படும். அது பிறகு பகுதி 2ஓடு சேர்த்து பிரிக்கப்படுகிற போது 100 புள்ளிக்கான ஒரு வினாத்தாளாக அந்த வினாத்தாள் அமையும். இந்த வகையிலே முதல்ல பகுதி 1 வினாத்தாளுக்குரிய வினாக்களை பார்ப்போமாக இருந்தால், தற்பொழுது பகுதி 1 வினாத்தாளுக்குரிய வினாக்களையும் அதனுடைய விடைகளையும் நாங்கள் தற்பொழுது பார்ப்போம். முதலாவது வினாத்தாளாக அமைந்திருக்கிறது, வினாவாக அமைந்திருப்பது, வேதங்கள் சாதாரண மனிதரால் ஆக்கப்படாதது என்பதனால் வழங்கப்படும் பெயர். வேதங்களுக்கு பல மறுபெயர்கள் இருக்கிறது. இந்த வேதங்கள் சாதாரண மனிதர்களினாலே ஆக்கப்படாதது என்பதனாலே அதற்கு வழங்கப்படுகின்ற பெயர். முதலாவது விடையை பாருங்கள், எழுதாமறை என்று இருக்கிறது. இரண்டாவது விடையை பாருங்கள், எழுதா கிளவி என்று இருக்கிறது. மூன்றாவது விடை ஆம்நேயம் என்று இருக்கிறது. நான்காவது விடை சுயம்பு. ஐந்தாவது விடை அபோஷேயம் என்று இருக்கிறது. இந்த 5 பெயர்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக வழங்கப்பட்ட பெயர்களாக இருக்கிறது. எழுதாமறை என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால், எழுதப்படாது பேணப்பட்டு வந்ததனாலே எழுதாமறை என்று அழைக்கப்படுகிறது. எழுதா கிளவி என்பதும் எழுதப்படாதது என்பதனாலே தான் எழுதா கிளவி என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். ஆம்நேயம் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால், அது தொன்று தொட்டு வரும் அறிவு என்பதனாலே ஆம்நேயம் என்று அழைத்தார்கள். சுயம்பு என்று அழைத்தார்கள். தானாக தோன்றியது என்பதனால் சுயம்பு என்று அழைத்தார்கள். இப்போ அபர்ஷேயம் என்பது தான் விடை சொல்லப்படாததாக இருக்கிறது. அப்போ அபர்ஷேயம் என்பது சாதாரண மனிதர்களால் ஆக்கப்படாதது என்பதனால் தான் அபர்ஷேயம் என்று அழைக்கப்படுகிறது. சாதாரண மனிதர்களால் ஆக்கப்படாதது என்பதனால் அபர்ஷேயம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது வினாவிற்கு வருவோம். பிரபஞ்ச உற்பத்தி, பிரபஞ்ச படைப்புக்கு முற்பட்ட நிலை, படைப்பின் மூலாதாரம் பற்றிய விடயங்கள் பற்றி குறிப்பிடும் ஏத பகுதி எது? அப்ப இங்கே சில சூக்தங்கள் தரப்பட்டிருக்கிறது. முதலாவது பாருங்க, வர்ண சூக்தம், இரண்டாவது நாசதிய சூக்தம், மூன்றாவது யம சூக்தம், நான்காவது புருஷ சூக்தம், ஐந்தாவது பிரமச்சரிய சூக்தம் என்று விடைகள் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு சூக்தங்களும் ஒவ்வொரு விடயங்களை சொல்வதிலே முக்கியத்துவம் வருகிறது. அதிலே பாருங்க, வர்ண சூக்தம் ஒழுக்கம் பற்றிய சிந்தனையை சொல்வதிலே வர்ண சூக்தம் முக்கியமான இடத்தை பெறுகிறது. அப்ப அதனாலே நாங்கள் இந்த வர்ண சூக்தத்தை பற்றி ஒரு கேள்வி வருகிற போது நிறைய விடயங்களை சொன்னாலும் ஒழுக்கம் பற்றிய சிந்தனையை சொல்லுகிறது என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வர்ண சூக்தம் பற்றி விடை வருகிற போது அதற்கான விடையை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கு. அடுத்தது பார்ப்போம், நாசதிய சூக்தம் என்று இருக்கிறது. இது விடை வரம் போல இருக்கிறது, ஆனால் விடையை கீற வேண்டாம், அடுத்த விடைக்கு போவோம். யம சூக்தம், வேதங்கள் நீங்கள் படிக்கிற போது யம சூக்தம் எதை சொல்லுகிறது என்பது பற்றி பார்த்திருப்பீர்கள். இந்த பிரபஞ்சம், ஆன்மா, இதை பற்றிய ஒழுக்க சிந்தனைகளை
யமசூக்தத்திலே பார்க்கலாம் நிறைய. அடுத்தபடியை பார்த்தால் புருஷ சூக்தம் என்று சொல்லி இருக்கிறது. புருஷ சூக்தம் வர்ணன் பற்றிய சிந்தனைகள் புருஷ சூக்தத்திலே தான் இடம்பெறுகிறது. பிரமச்சரிய சூக்தம் என்று ஒன்று இருக்கிறது. பிரமச்சரிய சூக்தம் எதை சொல்லுகிறது? வேதகால கல்வி பற்றிய செய்திகளை சொல்லுகின்ற பகுதியாக பிரமச்சரிய சூக்தம் இருக்கிறது. இதிலே நாசதீய சூக்தம் என்பதுதான் விடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ நாசதீய சூக்தம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. நாசதீய சூக்தம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது வினாவிற்கு வருவோம். இந்த மூன்றாவது வினாவை பாருங்கள். ஆகமம் கூறும் உருவ வழிபாட்டின் அடிப்படையில் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் எல்லாருக்கு 1000 திருநாமம் பாடி என்று ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. என்று பாடியவர் யார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இதில் சில நாயன்மார்களுடைய பெயர்கள் இருக்கிறது. குறிப்பாக ஆகமங்களோடு தொடர்பட்டதாக மாணிக்க வாசகரை நாங்கள் சிறப்பாக பார்க்கிறோம். அதற்கு தான் பாடினார். மண்ணு மாமலை மகேந்திரமலை சொன்னாகமம் என்று பாடினார். அப்போ இந்த வினாவுக்கான விடையாக மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி நாயனார், காரைக்கால் அம்மையார் என்று சொல்லி இருக்கிறது. இதிலே சரியான விடையாக நாங்கள் பார்க்கக்கூடியது மாணிக்க வாசகர் என்பது சரியான விடையாக இருக்கும். அடுத்த கேள்விக்குள்ளே வர அடுத்த கேள்வியை பாருங்கள். சிவாகமங்கள் குறிப்பிடும் கிரியைகளில் கர்ஷனம் என்பது யார்? சிவாகமங்கள் குறிப்பிடும் கிரியைகளில் கர்ஷனம் என்பது முதலாவது விடை இருக்கிறது. ஆலயங்களில் திருவுருவங்களை நிறுவுதல். இரண்டாவது விடை இருக்கிறது. ஆலயங்களில் நடைபெறும் திருவிழாக்களை பற்றி கூறுகிறது. மூன்றாவது விடை இருக்கிறது. குற்ற நிவர்த்தியின் பொருட்டு ஆற்றப்படும் கிரியை. நான்காவது விடை இருக்கிறது. ஆலயம் அமைப்பதற்குரிய இடத்தை பண்படுத்துதல். ஐந்தாவது விடை இருக்கிறது. கும்பாபிஷேக கிரியை. இதில் மிகவும் பொருத்தமான விடை எதுவாக இருக்கும்? முதலாவது பாருங்கள். ஆலயங்களில் திருவுருவங்களை நிறுவுதல். ஆலயங்களில் திருவுருவங்களை நிறுவுதல் தொடர்பாக எதிலே சொல்லப்படுகிறது என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆலயங்களிலே திருவுருவங்களை நிறுவுதல் பற்றி என்ன விஷயத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள். ஆகமங்களிலே சரியாபாதம், கிரியாபாதம், யோகாபாதம், ஞானாபாதம் என்று சொல்லி இருக்கிறது. இந்த ஆலயங்களிலே திருவுருவங்களை நிறுவுதல், இந்த பகுதிகளிலே ஆலயங்களிலே திருவுருவங்களை நிறுவுதல் என்ன பெயரால் அழைக்கப்படுகிறது என்றால், திருவுருவங்களை நிறுவுதலை சொல்லுவார்கள் பிரதிஷ்டை என்று சொல்லுவார். அடுத்த விஷயம் பார்த்தால் ஆலயங்கள் நடைபெறும் திருவிழா. ஆலயங்கள் நடைபெறுகிற திருவிழாவுக்கு என்ன பெயர்? உற்சவம் என்று சொல்வார்கள். மூன்றாவது பாருங்க. குற்ற நிவர்த்தியின் பொருட்டு ஆற்றப்படும் கிரியை, இதை என்ன சொல்வார்கள்? பிராயச்சித்த கிரியை என்று சொல்லுவார்கள். அடுத்தது பாருங்க. ஆலயம் அமைக்கக்கூடிய இடத்தை பண்படுத்துதல் என்ற ஒரு விடை இருக்கிறது. இது வரும் போல இருக்கு, ஆனால் உடனடியாக முடிவு பண்ணக்கூடாது. அடுத்த விடைக்கு வருவோம். கும்பாபிஷேக கிரியை என்று சொல்லி இருக்கிறது. கும்பாபிஷேக கிரியை என்பது ஒரு கிரியை முறைகளிலே வருகிறது, உற்சவத்துக்குள்ளே வருகிறது. அப்போ நாங்கள் இங்கே சரியாக நோக்கக்கூடியது எது? ஆலயம் அமைப்பதற்குரிய இடத்தை பண்படுத்துதல் கர்ஷனம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வினாவுக்கு வந்தமாக இருந்தால், இந்திய சிற்பக்கலை இந்தியாவுக்கே உரியது என்று குறிப்பிடும் சிந்துவெளி கால அகழ்வாராய்ச்சியாளர். இந்திய சிற்பக்கலை இந்தியாவுக்கே உரியது என்று குறிப்பிடும் சிந்துவெளி கால அகழ்வாராய்ச்சியாளர். இதிலே சர் ஜான் மார்ஷல், மாவண்ணா ராசமாணிக்கனார், வில்லியம் ஜேம்ஸ், அலெக்சாண்டர், அறிஞர் மேக்கோ என்ற பெயர்கள் தரப்பட்டிருக்கிறது. இதில் சரியான விடை எது என்றால் சர் ஜான் மார்ஷல் என்பது சரியான விடையாக இருக்கிறது. அந்த விடையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அடுத்த வினாவிற்கு வருவோமாக இருந்தால், ஆறாவது வினா, வேத பிரிவுகளில் பிராமணம் எனப்படுவது. வேதங்களிலே சங்கீதைகள், பிராமணங்கள்,
ஆரண்யங்கள், உபநிடதங்கள் என்று 4 பிரிவுகள் இருக்கிறது. இந்த வேத பிரிவுகளிலே பிராமணங்கள் என்று அழைக்கப்படுவது முதலாவது பாருங்க மந்திரங்களின் தொகுப்பு. இரண்டாவது விடை வேள்வி கிரியைகளின் விதிகளை விளக்குவது. மூன்றாவது விடை பிரஸ்தர்களுக்குரிய சமய அனுஷ்டானங்களை கூறுவது. நான்காவது விடை உண்மை பொருள் பற்றிய விசாரணையை கொண்டது. ஐந்தாவது விடை இசைப்பாடல்களை கொண்டது என்று 5 விடைகள் இருக்கு. அப்ப இந்த விடையை இனங்காண்பதற்கு 4 வேதத்தினுடைய 4 பிரிவுகளும் என்னென்னவற்றை சொல்லுகிறது என்பதை நாங்கள் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். இப்ப முதலாவது பாருங்க மந்திரங்களுடைய தொகுப்பு. அப்ப மந்திரங்களை பற்றி சொல்லுகிற பகுதி எது என்றால் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மந்திரங்கள் பற்றி சொல்வது சங்கீதைகள் மந்திரங்கள் பற்றி சொல்லுகிறது. அப்போ அந்த விடை வருமா என்றால் பொருத்தமாக இல்லை. இரண்டாவது விடைக்கு வருவோம். பிராமணங்கள். பிராமணங்களை பார்த்தால் இந்த பிராமணங்கள் எதை பற்றி சொல்லுகிறது என்றால் கிரியைகளுக்குரிய விதிமுறைகளை சொல்லுகிறது. கிரியைகளுக்குரிய விதிமுறைகளை சொல்லுகிறது. அப்ப இரண்டாவது விடை வேள்வி கிரியைகளின் விதிமுறைகளை விளக்குவது என்று இருக்கிறது. அப்ப இரண்டாவது விடை வெறும் போல இருக்கிறது. மூன்றாவது விடையை ஒரு 3, 4, 5 விடைகளை பார்த்து கொண்டு அந்த விடை சரியான விடைக்கு போகும். வனப்பிரசருக்குரிய சமயானுஷ்டானங்களை கூறுவது என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. வனப்பிரசருக்குரிய சமயானுஷ்டானங்களை கூறுகின்ற பகுதி எது என்றால் சங்கீதைகள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆரண்யங்கள் வனப்பிரசருக்குரிய அனுஷ்டானங்களை கூறுகிறது. நான்காவது உண்மை பொருள் பற்றிய விசாரணையை கொண்டது. உண்மை பொருள் பற்றிய விசாரணையை சொல்வது எது என்றால் உபநிடதங்கள் சொல்லுகிறது. ஐந்தாவது விடைய பாருங்க இசைப்பாடல்களை கொண்டது. இசைப்பாடல்களை கொண்டது எது எந்த வேதம் என்றால் சாமவேதம் இசைப்பாடல்களை சொல்லுகிறது. அப்போ நாங்கள் ஏற்கனவே விடையை கண்டு வச்சிருக்கிறோம். ஏனைய விஷயங்கள் என்னென்ன பிரிவுகளிலே வருகிறது என்பதை பார்ப்பதற்காக பார்த்தோம். அப்போ ஏற்கனவே நாங்கள் விடையை கண்டது போல சரியான விடை எது என்றால் எது வேள்வி கிரியைகளுக்குரிய விதிகளை விளக்குவது பிராமணங்கள் என்பது சரியான விடையாக இருக்கும். புரியுதுதானே? ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். ஏழாவது வினா பின்வரும் ஆகமங்களில் வைஷ்ணவ ஆகமங்களை கொண்ட தொகுதி என்று சொல்லி இருக்கிறது. இப்படி வினாக்களும் வருவதுண்டு. வைஷ்ணவ ஆகமங்களை கொண்ட தொகுதி. ஆகமங்கள் சைவ சமயத்துக்கு இருக்கிறது, அதை போல வைஷ்ணவ சமயத்துக்கு இருக்கிறது, அதை போல சாக்த சமயத்துக்கு இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சமயத்துக்கும் தனித்தனியே ஆகமங்கள் இருப்பதனாலே தான் அதை சொல்லுகிறார்கள் ஆகமம் ஒரு சிறப்பு நூல் என்று சொல்லுகிறார். இப்ப நாங்கள் கேள்விக்குள்ள வருவோம். வைஷ்ணவ சமயம் சார்பாக சொல்லுகின்ற ஆகமம் எது? அப்ப அதிலே சில தொகுதிகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிகளை கொண்டு சரியான விடையை நாங்கள் கேட்கிறோம். இப்படி வினா தரப்படுகிற போது மாணவர்கள் ஒரு நுட்பத்தையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு சில வேளைகளிலே விடை தெரியாததாக இருந்தாலும் தெரிந்த விடையை வச்சுக்கொண்டு தெரியாத விடையை நாங்கள் சரியாக அணுகி கீறிவிடலாம். இப்போ விடையை வச்சுக்கொண்டு அதை என்ன சொல்ல வருகிறேன் என்பதை பார்ப்போம். இப்போ பாருங்க, முதலாவது சகஸ்திய சங்கீதை, இரண்டாவது ஈஸ்வர சங்கீதை, மூன்றாவது மகா நிர்வாண தந்திரம் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு சகஸ்திய சங்கீதை, ஈஸ்வர சங்கீதை எந்த சமயத்துக்குரிய ஆகமம் என்று தெரியவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இப்போ மகா நிர்வாண தந்திரம் தெரிகிறது என்று வைத்துக் கொள்வோம். மகா நிர்வாண தந்திரம் தெரிகிறது என்றால் மகா நிர்வாண தந்திரம் சாக்த சமயத்துக்குரிய ஆகமம் என்பது தெரிந்ததாக இருந்தால் அந்த விடை வராது. இரண்டாவது விடையை பாருங்க. சகஸ்திய சங்கீதை, ஈஸ்வர சங்கீதை, அனுருத்த சங்கீதை என்று சொல்லி இருக்கிறது.
இது எதுக்குமே நீங்கள் கேள்விப்படாதது மாதிரி இருக்கிறது என்றால் அந்த விடையை எப்படி இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, திரிபுர ரகசியம், காசிவ சங்கீதை, ஈஸ்வர சங்கீதை என்று சொல்லி இருக்கிறது. இதுல திரிபுர ரகசியம் உங்களுக்கு தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். இந்த திரிபுர ரகசியம் தெரியும் என்றால் இது ஒரு சாக்த சமயத்துக்குரிய ஆகமம். திரிபுர ரகசியம் தெரிந்தால் திரிபுர ரகசியம் தொடர்பட்ட இது விடை பொருத்தமில்லை. அடுத்தது பாருங்க, காமகலா விலாசம், ரௌரம், மகுடம். இதிலே உங்களுக்கு இந்த ரௌரம் மகுடம் சைவ சமயத்துக்குரிய ஆகமம் என்று தெரிகிறது என்றால் அது வைஷ்ணவ சமயத்துக்கு வருமோ? வராது. அடுத்த பாகம் காமிகம், காரணம், யோகயம். இந்த காமியம், காரணம், யோகயம் எந்த சமயத்துக்குரியது என்றால் சைவ சமயத்துக்குரிய ஆகமம். அப்போ விடை எது என்றால் இரண்டாவது விடை மிகவும் சரியான விடையாக இருக்கும். இப்ப உங்களுக்கு வைஷ்ணவ ஆகமங்களை நீங்கள் பாடமாக்கவில்லை என்றாலும் கூட தெரிந்த விடயங்களை வைத்துக்கொண்டு தெரியாத விடையை கண்டுபிடிக்க கூடியதான ஒரு நுட்பத்தை நீங்கள் பரீட்சை கோல்லே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நிறைய புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது தரும். இப்பொழுது 8வது வினாவை பார்ப்போம். பின்வரும் வினாக்களில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஓம் நமோ நாராயண நமஸ்கிருதி என்று ஆரம்பிக்கும் நூல். இதில் இருக்கின்ற விடைகளை பாருங்கள். மகாபாரதம், பகவத்கீதை, ராமாயணம், வேதாந்த தீபம், வேதம் என்று விடை இருக்கிறது. இதுல மிக பொருத்தமான விடையாக எந்த விடையை நாங்கள் பார்க்கலாம் என்றால், இந்த விடையிலே மகாபாரதம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. மகாபாரதம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. 9வது வினாவை நாங்கள் தற்பொழுது பார்ப்போம். மேல்வருவனவற்றுள் நண்பர் போல் அறிவுரை வழங்கும் இலக்கியம். இந்த இலக்கியங்களை நாங்கள் 3ஆக பார்க்கலாம். ஒன்று நண்பர்கள் போலே அறிவுரை சொல்வது, இன்னொன்று மனைவியை போன்று வழிபடுத்துவது, அடுத்த இலக்கியம் கட்டளையிடுவது போன்ற இலக்கியம் என்று 3 வகையில இலக்கியங்களை பார்க்கலாம். இந்த இலக்கிய வகைப்பாடுகளிலே இந்த இதிகாச இலக்கியங்கள் எப்படிப்பட்டது என்றால், இதிகாச இலக்கியங்கள் மனைவியை போன்று அறிவுரை சொல்லுகின்ற இலக்கியங்களாக இருக்கிறது. புராண இலக்கியங்களை பார்த்தால் புராண இலக்கியங்கள் நண்பர்கள் போல அறிவுரை சொல்வதாக இருக்கிறது. ஏனைய இலக்கியங்கள் ஆகமங்கள், வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள் போன்றன இன்னதை செய் என்று சொல்லி ஒரு கட்டளையிடுவது போன்ற இலக்கியங்களாக இருக்கிறது. இந்த இலக்கியங்களிலே நண்பர்களை போன்று வழிபடுத்துகின்ற இலக்கியம் எது என்று சொல்லி பார்த்தால் புராணம் என்பது சரியான விடையாக இருக்கும். இதிலே புராணம் என்பது சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினாவிற்கு போவோம். பாவச் செயல்கள் அதன் பிராய சித்தம் என்பன பற்றி கூறும் புராணம். பாவச் செயல்கள் அதன் பிராய சித்தம் என்பன பற்றி கூறும் புராணம். முதலாவது பாப்பம் கருட புராணம், 2வது ஸ்கந்த புராணம், 3வது மார்க்கண்டேய புராணம், 4வது லிங்க புராணம், 5வது பெரிய புராணம் என்று 5 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. இதிலே கருட புராணம் என்பது சரியான விடை போல் இருக்கிறது. அதை கீற வேண்டாம். அடுத்த விடையை பாருங்கள். ஸ்கந்த புராணத்திலே பொதுவாக சூரனுடைய ஆணவத்தை பற்றி சொல்லுகிறது. அப்ப கந்த புராணம் அப்படியான வினாக்கள் வருகிற போது கந்த புராணத்தை யோசிக்கலாம். மார்க்கண்டேய புராணம் பக்தி பற்றி சொல்லுகின்ற ஒன்றாக இருக்கிறது. பெரிய புராணத்தை பார்த்தால் அடியர்களுடைய வரலாறுகளை சொல்லுகின்ற புராணமாக இருக்கிறது. லிங்க புராணம் சிவபுராணங்களிலே ஒன்று. இந்த கருட புராணம் என்பது மிகவும் சரியான விடையாக இருக்கு. கருட புராணம் என்பது மிகவும் சரியான விடையாக இருக்கும். கருட புராணம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. பாவச்செயல்கள் அதன் பிராயச்சித்தம் என்பதை பற்றி கூறும் புராணம் என்பது கருட புராணமாக இருக்கும். அடுத்த வினாவுக்கு வருவோம். சங்க இலக்கியங்களில் பிராமணிய வழிபாட்டையும் நாட்டார் வழிபாட்டையும் இணைத்து கூறும் நூல். சங்க இலக்கியங்களிலே பிராமணிய வழிபாட்டையும் நாட்டார் வழிபாட்டையும் இணைத்து கூறுகின்ற நூல்.
சங்க இலக்கியங்களில் பிராமணிய வழிபாட்டையும் நாட்டார் வழிபாட்டையும் இணைத்து சொல்லுகின்ற நூல்களில் மிகவும் முக்கியமாக நாங்கள் சிறப்பாக திருமுருகாற்றுப்படை என்ற நூலை பார்த்துக் கொள்ளலாம். திருமுருகாற்றுப்படை என்பது சங்க இலக்கியங்களிலே நாட்டார் வழிபாட்டையும் பிராமணிய வழிபாட்டையும் இணைத்து சொல்லுகின்ற நூலாக இருக்கிறது. அடுத்த வினாவுக்கு வருவோம். ஆலமர் கடவுள், கரைமிட சன்னல் போன்ற பெயர்களால் சங்க இலக்கியங்களில் சுட்டப்படும் கடவுள். ஆலமர் கடவுள், கரைமிட சன்னல் போன்ற பெயர்களால் சங்க இலக்கியங்களிலே சுட்டப்படுகின்ற கடவுள். சங்க இலக்கியங்களிலே பல்வேறு கடவுளர்கள் வழிபடப்பட்டார்கள். இதிலே ஆலமர் கடவுள், ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்திருப்பவர். கரைமிடச்சு அண்ணல், கரைமிடச்சு அண்ணல் என்பது மிடறு கருப்பு நிறத்திலே இருக்கிறது. கரை மிடச்சு அண்ணல் நீல நிறத்திலே இருக்கிறது. அப்போ கரை நீல நிறத்தினையுடைய கண்டத்தினை உடையவன் யார் என்றால் சிவபெருமான். அப்போ சங்க இலக்கியங்களிலே ஆலமர் கடவுள், கரைமிடச்சண்ணல் போன்ற பெயர்களினாலே சங்க இலக்கியங்களிலே சுட்டப்பட்ட கடவுள் எது என்றால் சிவபெருமான் என்பது சரியான விடையாக இருக்கிறது. இப்போ அடுத்த வினாவிற்கு வர. அடுத்த வினாவானது மகேந்திரவர்மனின் ஆழ்ந்த சிவபக்தியை புலப்படுத்தும் இலக்கியமாக அமையும். மகேந்திரவர்மனுடைய ஆழ்ந்த சிவபக்தியை புலப்படுத்துவது. மகேந்திரவர்மனுடைய ஆழ்ந்த சிவபக்தியை புலப்படுத்துகின்ற கல்வெட்டு குடுமியாமலை கல்வெட்டு சிவதோத்திரம், திருச்சிராப்பள்ளி கோயில் கல்வெட்டு, மண்டகப்பட்டு, மாமல்லபுர கணேசர் கோயில் கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோயில். இதுல எது மகேந்திரவர்மனுடைய ஆழ்ந்த சிவபக்தியை புலப்படுத்துகிறது என்பது இதனுடைய கேள்வியாக இருக்கிறது. முதலாவது பார்த்தால் குடுமியாமலை கல்வெட்டில் இருக்கிற சிவதோத்திரம் மகேந்திரவர்மனோடு தொடர்படுகிறது. அப்போ குடுமியாமலை கல்வெட்டில் இருக்கிற சிவதோத்திரம் தான் மகேந்திரவர்மனுடைய ஆழ்ந்த சிவபக்தியை புலப்படுத்துகின்ற கல்வெட்டாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி கோயில் கல்வெட்டை பாருங்க, அவருடைய சைவ பணியை சிறப்பித்து சொல்வதாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி கோயில் கல்வெட்டு மகேந்திரவர்மனுடைய சைவ பணியை சொல்வதாக இருக்கிறது. அடுத்தது மண்டகப்பட்டு கல்வெட்டு மகேந்திரவர்மன் முதலிலே அழியாத பொருள் கொண்டு ஆலயம் அமைப்பித்தவன் என்ற செய்தியை சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, மாமல்லபுர கணேசர் கோயில் கல்வெட்டு பரமேஸ்வரவர்மனுடைய ஆழ்ந்த சிவபக்தியை புலப்படுத்துகிறது. பரமேஸ்வரவர்மனுடைய ஆழ்ந்த சிவபக்தியை புலப்படுத்துவதுதான் மாமல்லபுர கணேசர் கோயில் கல்வெட்டாக இருக்கிறது. அப்படி ஒரு கேள்வி வினா வந்தால் அதை நாங்கள் சரியாக இனங்கண்டு வைத்திருந்தால் விடையை பொருத்தமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த விடையை காஞ்சி கைலாசநாதர் கோயில் என்று இருக்கிறது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு மகேந்திரவர்மனுக்கு சம்பந்தம் இல்லை. ராயசிம்ம பல்லவன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினான். அப்போ இதில் மிகவும் சரியான விடை என்று பார்த்தால் குடுமியாமலையில் இருக்கிற சிவதோத்திரம் கல்வெட்டில் இருக்கிற சிவதோத்திரம் தான் மகேந்திரவர்மனுடைய ஆழ்ந்த சிவபக்தியை காட்டுகிறது. ஏனைய விடைகளையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட்டு எடுத்து வச்சு அதை குறித்து கொண்டு போங்கள். சில விடைகளை சொல்லிக் கொண்டு போவேன். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும், பரீட்சைகளுக்கு உதவியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்ததாக 14வது வினாவை பாருங்கள். பல்லவ மன்னர்களில் பூசலார் நாயனாருடன் தொடர்படும் மன்னன். பல்லவ மன்னர்களில் பூசலார் நாயனாருடன் தொடர்படும் மன்னன். முதலாவது பரமேஸ்வரவர்மன், இரண்டாவது மாமல்லன், மூன்றாவது இரண்டாம் நரசிம்மவர்மன், நான்காவது நந்திவர்மன், ஐந்தாவது சிம்ம விஷ்ணு என்று விடைகள் தரப்பட்டிருக்கிறது. பூசலார் நாயனார் என்ற உடனே நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், மகேந்திரவர்மன் மன்னிக்கவும்
பூசலா நாயனார் என்றவுடன் நீங்க ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் ராயசிம்ம பல்லவனை ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு. பூசலா நாயனார் மனதிலே கோவில் கட்டி கொண்டிருக்கிற போதுதான் ராயசிம்ம பல்லவனும் கோவில் கட்டினான் என்ற அந்த வரலாற்று செய்தியை அறிந்து வச்சிருக்கிறீர்கள். இப்ப இதுல ராயசிம்ம பல்லவன் என்ற பெயர் இதுல இல்லை. ஆனால் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்கின்ற பெயர் ராயசிம்ம பல்லவனுடைய பெயர்களிலே ஒன்றாக இருக்கிறது. இரண்டாம் நரசிம்மவர்மன் என்பது ராயசிம்ம பல்லவனுடைய மறுபெயராக இருக்கிறது. இதில் பூசலா நாயனாருடன் தொடர்பட்டது யார் என்று நாங்கள் பார்த்தால் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்பது சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 15வது வினாவிற்கு நாங்கள் வருவோம். 15வது வினா 15வது வினாவிற்கு வந்தமாக இருந்தால் சோழர் காலத்தில் ஈசான பண்டிதர் சர்வசிவ பண்டிதர் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டவர். சோழர் காலத்தில் ஈசான பண்டிதர் சர்வசிவ பண்டிதர் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டவர்கள். முதலாவது பாருங்க புரோகிதர்கள், இரண்டாவது ராஜகுருமார்கள், நான்காவது தோத்திர பாடல்களை இயற்றியவர்கள், ஐந்தாவது நடனமாதுகள், ஐந்தாவது இசை வல்லுநர்கள் என்று இருக்கிறது. புரோகிதர்கள், ராஜகுருமார்கள், தோத்திரப்பாடலை இயற்றியோர், நடனமாதுக்கள், இசை வல்லுநர்கள். இதில் மிகவும் சரியான விடை எது? சிந்தித்து பாருங்கள். மிகவும் சரியான விடை ராஜகுருக்களை குருமார்களை சோழர் காலத்திலே என்னென்று அழைத்தார்கள் என்றால் ஈசான பண்டிதர் சர்வசிவ பண்டிதர் போன்ற பெயர்களினாலே அழைத்திருக்கிறார்கள் என்பது சரியான விடையாக இருக்கும். அடுத்த வினாவிற்கு நாங்கள் தற்பொழுது வருவோம். 16வது வினா பின்வருவோரில் தணிகை புராணத்தை இயற்றியவர். பின்வருவோரில் தணிகை புராணத்தை இயற்றியவர் ஒன்று சிவஞான முனிவர் என்று தரப்பட்டிருக்கு. முதலாவது சிவஞான முனிவர், இரண்டாவது கமலை ஞான பிரகாசன், மூன்றாவது கச்சியப்ப முனிவர், நான்காவது சிவக்கிரக யோகிகள், ஐந்தாவது உமாபதி சிவாச்சாரியார் என்று விடை இருக்கிறார். இதிலே தணிகை புராணத்தை இயற்றியவர் என்பது யார் என்றால் கச்சியப்ப சிவாச்சாரியார் தணிகை புராணத்தை இயற்றினார். கச்சியப்ப சிவாச்சாரியார் தணிகை புராணத்தை இயற்றினார். இதில் தரப்பட்டிருக்க ஏனைய 4 விடையில் இருக்கிறவர்கள் முதலாவது சிவஞான முனிவரினாலே எழுதப்பட்ட நூல் காஞ்சி புராணம். நோட் பண்ணி வச்சுக் கொள்ளும். சிவஞான முனிவரினாலே எழுதப்பட்ட நூல் காஞ்சி புராணம் மிகவும் முக்கியமானது. கமலை ஞானப்பிரகாசனாலே எழுதப்பட்டது திருவானைக்கா புராணம் என்பது அவராலே எழுதப்பட்டிருக்கிறது. சிவக்கிரக யோகிகளினாலே சிவநெறி பிரகாசம் என்ற நூல் எழுதப்பட்டிருக்கிறது. சிவக்கிரக யோகிகளினாலே சிவநெறி பிரகாசம் என்ற நூல் எழுதப்பட்டிருக்கிறது. உமாபதி சிவாச்சாரியார், 5வது விடையை பாருங்க. உமாபதி சிவாச்சாரியார் தான் கோவில் புராணத்தை எழுதினார். இப்படி ஒவ்வொரு புராணங்களை எழுதியவர்கள், இலக்கியங்களை எழுதியவர்களை வச்சுக்கொண்டும் வினாக்கள் தொடுக்கப்படுவதுண்டு. அப்ப நீங்கள் இதில் எல்லாத்தையும் ஓரளவுக்கு படித்த விடயங்களை வைத்துக்கொண்டு அதனை தொடர்படுத்தி பார்த்து சரியான விடையை கூறுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள் 17வது வினா. 17வது வினாவிலே வைஷ்ணவ வழிபாட்டு மரபில் இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்து வழிபடும் முறை. இந்த வைஷ்ணவ மரபிலே காதலும் காதலி பாவனையிலே வழிபடுகிற முறை சைவ சமயத்திலேயும் இருக்கிறது, வைஷ்ணவ சமயத்திலேயும் இருக்கிறது. காதலனாக, தோழனாக, பிள்ளையாக, ஒவ்வொரு அடிமையாக, ஒவ்வொரு உறவு முறைகளிலே கடவுளை வழிபாடாக்கி இருக்கிறார்கள். படிச்சிருப்பீங்க. அப்ப இதுல காதலன் காதலி பாவம் என்பது மதுரா பாவமா, தாசிய பாவமா, சகிய பாவமா, வாத்சல்ய பாவமா, சகமார்க்கமா? இதுல எது சரியான விடை என்றால் முதலாவதாக இருக்கிற விடையை பாருங்கள். மதுரா பாவம்
என்பது சரியான விடையாக இருக்கிறது. மதுரா பாவம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. இந்த தாசிய பாவம் என்பது என்ன என்றால், கடவுளுக்கு அடிமையாக தன்னை நினைத்து கடவுளை நினைத்து வழிபாடாற்றி மேற்கொள்ளுகின்ற வழிபாட்டை நாங்கள் தாசிய பாவம் என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, சகிய பாவம். சகி என்ற தோழ முறையிலே வழிபடுகின்றது. அப்ப தோழ முறையிலே வழிபடுகின்ற ஒரு முறையை சகிய பாவம் என்றார். அடுத்த பாருங்க, வாத்சல்ய பாவம் என்று ஒன்று இருக்கிறது. வாத்சல்ய பாவம் என்பது தாய் பிள்ளை உறவு முறையிலே வழிபடுவதுதான் வாத்சல்ய பாவம். அடுத்தது பாருங்க, சகமார்க்கம் என்று இருக்கிறது. சகமார்க்கம் என்பது அதுவும் ஒரு தோழமை முறையிலே வழிபடுகின்ற முறையைத்தான் சகமார்க்கம் என்கிறோம். அப்ப இதிலே மிகவும் சரியான விடையாக நாங்கள் அனுசரிக்கக்கூடிய விடை எது என்றால், மதுராபாவம் என்பது மிகவும் சரியான விடையாக இருக்கிறது. அடுத்து 18வது வினாவிற்கு வருவோம். துளசிதாசன் மக்களிடையே ஒழுக்கத்தை மேம்படுத்தும் நோக்குடன் ஸ்ரீராமனிடம் உரையிட்டு எழுதிய நூல். இதிலே தரப்பட்ட நூல்களில் இருக்கின்ற நூல்கள் துளசிதாசனாலே எழுதப்பட்ட நூல்கள் தான் இதிலே தரப்பட்டிருக்கிறது. முதலாவது விடைய பாருங்க, ராமசரித மானஸ். இரண்டாவது சிரசந்தீபனி. மூன்றாவது வினய பத்திரிகா. நான்காவது கிருஷ்ண கீதாவளி. ஐந்தாவது கவிதாவளி. ஒரு எழுத்துப்பிழை இருக்கிறது, கவிதாவளி என்று சொல்லி 5 விடைகள் இருக்கிறது. இதில் மிகவும் பொருத்தமான விடை எது என்றால், மூன்றாவதாக இருக்கிற விடை மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கு. மூன்றாவதாக இருக்கிற விடை மிகவும் பொருத்தமானதாக இருக்கு. துளசிதாசர் மக்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் நோக்குடன் ஸ்ரீராமனிடம் முறையிட்டு எழுதிய நூல் வினய பத்திரிகா என்ற நூல் ஸ்ரீராமனிடம் முறையிட்டு எழுதிய நூலாக இருக்கிறது. ஏனைய நூல்களும் துளசிதாசனால் எழுதப்பட்ட நூல்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக 19வது வினா, பிரம சமாய பணிகளில் உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. பிரம சமாய பணிகளில் உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எத்தனையாம் ஆண்டு இந்த உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. அதில் முதலாவது விடை கிபி 1840, இரண்டாவது விடை கிபி 1820, மூன்றாவது விடை கிபி 1828, நான்காவது விடை கிபி 1829, ஐந்தாவது விடையை போட்டுக்கொள்ளுமோ அதில் தவறுதலாக விடப்பட்டிருக்கிறது 1815 என்று அந்த விடையை போட்டுக்கொள்ளும். அப்ப இதில் மிகவும் சரியான விடை, உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பிரம சமாயத்தினாலே 1829ஆம் ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது பிரம சமாயத்தோடு தொடர்பட்ட விடயங்கள் தான் அதில் தரப்பட்டிருக்கிறது. ராயாராம் மோகன் ராயோடு தொடர்பட்ட விடயங்கள் தான் அதில் தரப்பட்டிருக்கிறது. 1840ஆம் ஆண்டு உருவ வழிபாட்டை எதிர்த்து துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார். 1820ஆம் ஆண்டு அதில் இருக்கிறது பாருங்கள். மரபுவழி நம்பிக்கைகளை பௌத்தறிவு ரீதியாக விமர்சித்தார். 1820 மரபுவழி நம்பிக்கைகளை பௌத்தறிவு ரீதியாக விமர்சித்தார். ஒரு ஆண்டில் ஒவ்வொரு நடந்த சம்பவம். கிபி 1828 தான் பிரம சமாயம் நிறுவப்பட்டது. அடுத்தது பாருங்க, கடைசி விடை போட சொன்னா 1815. 1815 தான் ஆத்மீக சபை நிறுவப்பட்டது. அப்போ 5 விடைகளும் ஒவ்வொரு ஆண்டிலையும் நடந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்க, 20வது வினா, மதம் மாறியவர்களை இந்து சமயத்தில் சேர்த்திட சுத்தி என்னும் இயக்கத்தையும் இந்துக்களை ஒன்று திரட்ட சங்கடனம் என்ற இயக்கத்தையும் சாபித்த சீர்திருத்தவாதி.
சீர்திருத்தவாதிகளுடைய பெயர்கள் சில கீழே தரப்பட்டிருக்கிறது. அப்ப மதம் மாறியவர்களை இந்து சமயத்தில் சேர்ந்த சுத்தி எனும் இயக்கத்தையும் இந்துக்களை ஒன்று திரட்ட சங்கடம் என்ற இயக்கத்தையும் ஸ்தாபித்த சீர்திருத்தவாதி ராமகிருஷ்ணரா, சுவாமி விவேகானந்தரா, அல்லது தயானந்த சரஸ்வதியா, ராயாராம் மோகன் ராஜா, ஆறுமுக நாவலர், இதில் மிகவும் சரியான விடை எது என்றால் சிந்தித்து பாருங்கள். இதிலே சரியான விடை எதுவாக இருக்கும் என்றால் தயானந்த சரஸ்வதி என்பது சரியான விடையாக இருக்கிறது. தயானந்த சரஸ்வதி என்பது சரியான விடையாக இருக்கிறது. அவரை நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவுக்கு வரும். 21வது வினா. மானாபரணின் அரண்மனையில் வேதங்களில் வல்ல புரோகிதர்கள் ஓமம் வளர்த்து யாகம் செய்தார்கள் என்று குறிப்பிடும் நூல். மகாவம்சம், தீவவம்சம், சூழவம்சம், பூவையெழுதுவது, தட்சண கைலாய புராணம். இதிலே மானாபரனுடைய அரண்மனையிலே வேதங்களில் வல்ல புரோகிதர்கள் ஓமம் வளர்த்து யாகம் செய்தார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற நூல் எது என்று பார்த்தால் எதுவாக இருக்க முடியும்? பாருங்கள், இதுல எந்த விடை பொருத்தமான விடையாக இருக்கும் என்றால் மகாவம்சம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. மகாவம்சம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. அடுத்த 22வது வினாவை பாருங்கள். மேல்வருவனவற்றுள் ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் எழுந்த சமயம் சார்பான நூல்களை கொண்ட தொகுதி. முதலாவது பாருங்க, கைலாய மாலை, ரகுவம்சம், சரஸ்வதி மாலை. இரண்டாவது விடையை பாருங்கள், கதிரமலை பள்ளு, ரகுவம்சம், சகராஜ சேகர மாலை. மூன்றாவது விடையை பாருங்க, கண்ணகி வழக்குரை, கோணேசர் கல்வெட்டு, சகராஜ சேகர மாலை. நான்காவது விடையை பாருங்க, தட்சிண கைலாய புராணம், சகராய சேகர மாலை, திருக்கரசை புராணம். ஐந்தாவது விடையை பாருங்க, கோணேசர் கல்வெட்டு, ரகுவம்சம், கதிரமலை பள்ளு. இதிலே சரியான விடை எது என்றால் இந்த இதிலே தரப்பட்டிருக்கிற நூல்கள் எல்லாம் ஆரிய சக்கரவர்த்தி காலத்திலே எழுந்த நூல்கள் தான் இருக்கிறது. அப்ப இதிலே உங்களுக்கு குழப்பம் வரும். சமயம் சார்பான இலக்கியங்கள் என்று கேள்வி கேட்கிற போது குழப்பமான ஆரிய சக்கரவர்த்தி காலத்திலே தோன்றிய இலக்கியங்களிலே சமயம் சார்பான, சோதரம் சார்பான, வைத்தியம் சார்பான என்று இலக்கியங்களை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் தானே. அந்த அடிப்படையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலாவது கைலாய மாலை, ரகுவம்சம், சரஸ்வதி மாலை என்கின்ற விடை இருக்கிறது. இதிலே முதலாவது பாருங்க, இந்த சரஸ்வதி மாலை என்பது என்ன சம்பந்தமான நூல் என்றால் சோதிடம் சம்பந்தமான நூல். முதலாவது சரஸ்வதி மாலை என்பது சோதிடம் சம்பந்தமான நூல். அப்ப சமயம் சம்பந்தமான நூல் என்றதுக்குள்ளே அது இல்லை. இரண்டாவது பாருங்க, கதிரமலை பள்ளு, ரகுவம்சம், சகராஜ சேகர மாலை. சகராஜ சேகர மாலையும் சமயம் சார்பான நூலுக்குள்ள வராது, அது ஒரு சோதனம் சார்பான நூல். அடுத்தது கண்ணகி வழக்குரை, கோணேசர் கல்வெட்டு, சகராய சேகர மாலை வராது. அடுத்த பாபம் தட்சிண கைலாய புராணம், சகராய சேகர மாலை, திருக்கரசை புராணம். இதுலையும் சகராய சேகர மாலை இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், தெரிந்த விடயத்தை வைத்துக் கொண்டு தெரியாத விடையை கண்டுபிடிச்சிருவோம். சகராய சேகர மாலையும் சரஸ்வதி மாலையும் சமயம் சார்பான இலக்கியம் இல்லை என்று தெரிஞ்சிட்டால் சமயம் சார்பான இலக்கியத்தை நீங்கள் இலகுவாக கண்டுபிடிச்சு விடலாம். இப்போ உங்களுக்கு கோணேச கல்வெட்டு, ரகுவம்சம், கதிரமலை பள்ளி பற்றி எதுவுமே தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். தெரியாட்டில் அந்த தெரியாததுக்கு நீங்க நேரடியாக கூறிவிட்டால் அதுதான் விடையாக இருக்கும். ஏன்னா உங்க சரஸ்வதி மாலை சமயம் சார்பானது அல்ல, சகராய சேகர மாலை சமயம் சார்பானது அல்ல என்று அதை தட்டி 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 கொண்டு வந்தால் கோணேச கல்வெட்டு, ரகுவம்சம், கதிரமலை பள்ளி எதை சொல்லுகிறது என்று
தெரியாட்டிலும் கூட சரியான விடையை நீங்கள் எழுதக்கூடியதா. இப்படி பகுதி ஒன்றில் தொகுதிகளை வச்சுக்கொண்டு விடை எழுதுகிற போது தெரியாதுன்னு அப்படியே விட்டு விடாதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தால் அதுக்குள்ளே தொகுதிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்ச விஷயம் இருக்கும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை வச்சுக்கொண்டு தெரியாத நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான நுட்ப முறைகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து 23வது வினாவை நாங்கள் பார்த்தோம் என்றால், பின்வரும் கோயில்களில் தைப்பூச திருநாள் சிறப்பாக நடைபெறும் முருகன் ஆலயம் என்று 5 ஆலயங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஒன்று பத்துமலை கோயில், இரண்டாவது பத்திரேஸ்வரர் கோயில், மூன்றாவது வாட்போர்ட் கோயில், நான்காவது ஆங்கோவாட் சிவாலயம், 5வது பிரம்பனார் கோவில் என்று இருக்கிறது. இதுல இந்த 5 ஆலயங்களிலே ஒரு ஆலயம் தைப்பூச திருநாள் சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும், ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் காணப்படும். அந்த வகையிலே தைப்பூச திருநாள் சிறப்பாக நடைபெறுகின்ற கோவில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், இதுல முதலாவது விடை சரியான விடையாக இருக்கிறது. இந்த பத்துமலை கோவில் என்பது சரியான விடையாக இருக்கிறது. இந்த கோவில் மலேசியாவிலே அமைந்திருக்கின்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயமாக காணப்படுகின்ற ஒரு கோவிலாக இருக்கிறது. இந்த பத்திரேஸ்வரர் கோயில் எந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால், சம்பா நாட்டிலே காணப்படுகின்ற ஒரு கோவில் தான் இந்த பத்திரேஸ்வரர் கோயில். இதை கட்டியவன் பத்திரவர்மன் என்ற மன்னன் கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வாட்போர்ட் கோயில் தாய்லாந்திலே இருக்கின்ற ஒரு கோவிலாக இருக்கிறது. நீங்கள் இந்த தென்கிழக்காசிய நாடுகள் மேலை நாடுகளில் இருக்கின்ற கோவில்கள் பற்றிய செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அதை வச்சுக்கொண்டு பகுதி 2க்கு வினாக்கள் வருவதும் உண்டு. பகுதி 1க்கும் 1-2 வினாக்கள் கட்டாயமாக போடுவார்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆங்கோவாட் சிவாலயம் என்றது கம்போடியாவிலே இருக்கிறது. சூரியவர்மனாலே கட்டப்பட்ட கோவிலாக இருக்கிறது. கடந்த காலத்திலே எல்லாம் கேட்டவன் சூரியவர்மனாலே கட்டப்பட்ட கோவில் என்ற கோவில் எங்கே இருக்கிறது அல்லது அப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பிரம்பனார் கோவில் என்ற கோவில் யாவாவிலே அமைந்திருக்கின்ற கோயில். அப்போ இலங்கையிலே மட்டுமன்றி, இந்தியாவிலே மட்டுமன்றி, தென்கிழக்காசிய நாடுகள், அதை விட ஐரோப்பிய நாடுகளிலே எல்லாம் இந்த இந்து பண்பாடு பரவலடைந்திருக்கின்ற என்ற அறிவு விஷயத்தை நீங்கள் சேர்த்து வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். 24வது விடையை பாருங்க. ஜாவாவில் சிவனறி தழுவி 1000 அந்தணர்களுக்கு தானம் வழங்கிய மன்னன் சூரியவர்மன், பூரணவர்மன், யசோவர்மன், ஈஸ்வரவர்மன், பவவர்மன் போன்ற மன்னர்கள் தரப்பட்டிருக்கிறது. இதிலே சூரியவர்மன், யசோவர்மன், ஈஸ்வரவர்மன், பவவர்மன் போன்ற மன்னர்கள் கம்போடியா மன்னர்களாக இருக்கிறார். இதிலே யாவாவிலே சிவனறி தழுவி 1000 மன்னர்களுக்கு தானம் வழங்கியவன் என்பது எந்த விடை சரியாக இருக்கும் என்றால், 2வது விடையை பாருங்க. 2வது விடை சரியான விடையாக இருக்கும். 2வது விடை சரியான விடையாக இருக்கும். 25வது வினாவை பாருங்க. அடிக்கடி இது பகுதி 1லே தரப்படுகின்ற வினாவாக இருக்கிறது. 25வது வினா, கலை உருவாக்கம் என்பது தூய உளச்சேற்பாடாகும் என்று கூறியவர். கலை உருவாக்கம் என்பது தூய உளச்சேற்பாடாகும் என்று கூறியவர். முதலாவது ராசமாணிக்கனார், 2வது கலாயோகி ஆனந்த குமார சுவாமி, 3வது சுவாமி விபுலானந்தர், 4வது அபினவௌத்தர், 5வது கைலாசநாத குருக்கள். இதிலே எது சரியான விடை என்றால், கலாயோகி ஆனந்த குமார சுவாமி என்பது சரியான விடையாக இருக்கிறது. கலாயோகி ஆனந்த குமார சுவாமி என்பது சரியான விடையாக இருக்கிறது. மாணவர்கள் ஏற்கனவே படிச்ச விடயங்களை புதுசா ஒன்றும் கற்றுத்தரவில்லை. படிச்ச விடயங்களை திருப்பி ஒரு மீட்டு பார்க்கிற அடிப்படையிலே தான் இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். கவனமாக இந்த வினாக்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த விஷயத்துக்குள்ளே வேற அடுத்த கேள்வி 26வது வினா. நவராத்திரி காலத்தில் சிறி சக்கர பூசை சிறப்பாக நடைபெறும் ஈழத்து ஆலை. கேள்வி வடிவாக அவதானித்துக் கொள்வோம். நவராத்திரி காலத்தில் சிறி சக்கர பூசை சிறப்பாக நடைபெறும் ஈழத்து ஆலயம். முதலாவது விடைய பாருங்க, திருக்கேதீஸ்வரம். 2வது விடைய பாருங்க, முன்னேஸ்வரம். 4வது
மூன்றாவது விடை திருக்கோணேஸ்வரம். நான்காவது விடை கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரம். ஐந்தாவது விடை நகுலேஸ்வரம். இந்த கோவில்களிலே ஒவ்வொரு பூசைகள் சிறப்பாக நடைபெறுகிறது. திருக்கேதீஸ்வரத்தை எடுத்துக்கொண்டால் திருக்கேதீஸ்வரத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறுவதை யோசித்து பாருங்கள். சிவராத்திரி பூசை மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களிலே ஒன்றுதான் திருக்கேதீஸ்வரம். இரண்டாவது விடைய பாருங்க, முன்னேஸ்வரம். இந்த முன்னேஸ்வரத்திலே சிறிசக்கர பூசை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது எப்போ என்றால் பௌர்ணமி தினத்திலே சிவராத்திரி விழா சிறிசக்கர பூசை சிறப்பாக நடைபெறுகிறது. அதை நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்கள். இந்த முன்னேஸ்வரத்திலே மிகவும் சிறப்பாக பௌர்ணமி தினத்திலே சிறிசக்கர பூசை நடைபெறுகிறது. அடுத்தபடியே பாருங்க, திருக்கோணேஸ்வரம். திருக்கோணேஸ்வரம் உங்களுக்கு தெரியாதே வச்சுக்கொள்ளுங்க, என்ன பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. மற்ற கோயில்கள் தெரிஞ்சாலே அதை கண்டுபிடிக்கும். திருக்கோணேஸ்வரம் பெரும் போல இருக்கட்டும். கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரம். இந்த கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. கிழக்கிலே தேரோடும் கோவில் என்று சொல்வார்கள் கொக்கட்டிச்சோலை தான் தோன்றீஸ்வரர். ஐந்தாவது விடையை பாருங்க, நகுலேஸ்வரன். நகுலேஸ்வரத்திலே ஆடி அமாவாசை சிறப்பாக நடைபெறுகின்ற கோவில்களிலே ஒன்று. இதிலே நவராத்திரி காலத்தில் ஸ்ரீசக்கர பூஜை சிறப்பாக நடைபெறுகின்ற கோவில் எது? நீங்கள் தனக்கு விடையை போட்டு வச்சிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு சரி பார்த்துக் கொள்வோம். எந்த கோவில் என்றால் திருக்கோணேஸ்வரம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. இப்போ அடுத்த வினாவுக்குள்ளே வரும். ஈழத்து இந்து சமய வளர்ச்சியில் பங்காற்றியவர்களில் கிறிஸ்தவ கண்டன குடாரி என போற்றப்படுபவர். ஈழத்து இந்து சமய வளர்ச்சியில் பங்காற்றியவர்களில் கிறிஸ்தவ கண்டன குடாரி என போற்றப்படுபவர். முதலாவது விடையை பாருங்க, அருணாசல தேசிகர். இரண்டாவது விடை ஆறுமுக நாவலர். மூன்றாவது விடை சுவாமி விபுலானந்தர். நான்காவது விடை நாவண்ணா கதிரவேற்பிள்ளை. அல்லே மூவன்னாண்டிற்கு நாவண்ணா கதிரவேற்பிள்ளை. ஐந்தாவது காசிவாசி செந்திநாதையர். இவர்களிலே கிறிஸ்தவ கண்டன குடாரி. பல பேர் கண்டனங்களை செய்திருக்கிறார்கள். ஈழத்து இந்து சமய வளர்ச்சியிலே பல பேர் கண்டனங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களே சுவாமி ஆறுமுக நாவலர், காசிவாசி செந்திநாதையர் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். கிறிஸ்தவ கண்டன குடாரி என்று போற்றப்படுபவர்கள் சரியான விடையை போட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இதிலே கிறிஸ்தவ கண்டன குடாரி என்று போற்றப்படுபவர் காசிவாசி செந்திநாதையர் என்பது சரியான விடை. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். காசிவாசி செந்திநாதையர் என்பது மிகவும் சரியான விடையாக இருக்கிறது. அந்த விடையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ 28வது வினாவுக்கு வரும். 28வது வினாவை வாசியுங்கள். உயர் பிரமம் ஒன்றே அதற்கப்பால் ஒன்றுமில்லை என்று குறிப்பிடும் உபநிடதம். உயர் பிரமம் ஒன்றே அதற்கப்பால் ஒன்றுமில்லை என்று குறிப்பிடும் உபநிடதம். முதலாவது பிருகதாரண்ய உபநிடதம். இரண்டாவது பிரச்சின்ன உபநிடதம். மூன்றாவது முண்டக உபநிடதம். நான்காவது சாந்தோக்கிய உபநிடதம். அஞ்சாவது கட உபநிடதம். நீங்கள் உபநிடதங்கள் பற்றி படித்திருப்பீர்கள். உபநிடதம் பற்றி கற்ற விடயத்திலே அதை சற்று மீட்டு பாருங்கள். எந்த விடை சரியான விடயம்? விடையை போட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பிரச்சின்ன உபநிடதம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. பிரச்சின்ன உபநிடதம் என்பது சரியான விடையாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு உபநிடதங்களிலும் சிறப்பான உபநிடதங்கள் சொல்லுகிற கருத்துக்களை பற்றி பார்த்து வச்சிருக்கோம். முண்டக உபநிடதம் உதாரணத்துக்கு
முண்டகோபநிடதத்தை பார்த்தால் வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை தெரிந்து வைத்திருக்கணும். முண்டகோபநிடதம் சொல்லுகிற கருத்து சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயிலிருந்து நூலை வழியிட்டு கொள்வது போல பிரமம் தன்னிடத்தில் இருந்து உலகத்தை உற்பத்தி செய்து கொண்டது என்ற கருத்துக்களை சொல்லுகிறது. சாந்தோக்கிய உபநிடதம் சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லுகிறதிலே சிறப்பான உபநிடதம் என்று சொல்லி பார்த்து வச்சிருக்கிறோம். அப்ப இப்படி ஒவ்வொரு உபநிடதங்கள் பற்றியும் நீங்கள் ஒவ்வொரு செய்திகள் சில செய்திகளை பார்த்து வச்சிருக்கோம். இப்ப உத்தரகாலர் சுவேதகேதுவுக்கு இடையிலே இடம்பெற்ற உரையாடல் பற்றி சொல்லுகிற உபநிடதம் எந்த உபநிடத்திலே இருக்கிறது? இப்ப சாந்தோக்கிய உபநிடத்திலே காணப்படுகிறது. உப்பு கலந்த நீரிலே உப்பினது வியாபகம் எங்கும் பரந்தும் செறிந்தும் மறைந்தும் வியாபித்திருப்பது போல கடவுள் உலக பொருட்கள் யாவற்றிலும் இருக்கிறார். அப்ப சாந்தோக்கிய உபநிடத கருத்தாக இருக்கிறது. அப்ப அப்படி ஒவ்வொரு உபநிடதங்கள் பற்றிய செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தால் உங்களுக்கு பரீட்சைக்கு இலகுவானதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். 29வது வினா. அத்வைத கோட்பாட்டின் திறவுகோலாக அமையும் நூல். அத்வைத கோட்பாட்டை நிறுவியவர் சங்கரர் என்று படிச்சு வச்சிருக்கிறீர்கள். அப்ப இந்த அத்வைத கோட்பாட்டை அந்த அத்வைத கோட்பாட்டுடைய திறவுகோலாக விளங்குகிற நூல் மாண்டூக்கிய காரிகை, பிரமசூத்திரம், மூன்றாவது விடை சிறீபாஷ்யம். அது எழுத்துப்பிழை இருக்கிறது. சிறீபாஷ்யம். நான்காவது விடை சாரிகா சூத்திரம். ஐந்தாவது விடை விவேக சூடாமணி என்ற நூல்கள் தரப்பட்டிருக்கு. இதிலே சரியான விடை எது அத்வைத கோட்பாட்டின் திறவுகோலாக அமைவது? முதலாவது மாண்டூக்கிய காரிகை. அது சரியான விடை போல இருக்கிறது. போட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மாண்டூக்கிய காரிகை என்பது மாண்டூக்கிய காரிகை என்பது சரியான விடையாக இருக்கு. இந்த பிரமசூத்திரம், பிரமசூத்திரத்தை எழுதியது பாதராயணர் என்பவர் எழுதினார். சிறீபாஷ்யம் என்பது இதுல மூன்றாவது விடை சிறீபாஷ்யம். சிறீபாஷ்யம் என்பது ராமானியர் பிரமசூத்திரத்துக்கு எழுதிய உரையினுடைய பெயர். அத்வைத திறவுகோலாக இல்லை. சாரிகா சூத்திரம் என்பது பிரமசூத்திரத்தினுடைய மறுபெயர். விவேக சூடாமணி என்பது சங்கர எழுதிய நூல்களிலே ஒன்று. அப்போ இதிலே மாண்டூக்கிய காரிகை என்பது சரியான விடையாக இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் 30வது வினாவிற்கு வருவோம். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் சிவஞான போத பிரமாண இயல் விளக்குவர். சைவ சித்தாந்த சாஸ்திரங்களில் சிவஞான போத பிரமாண இயல் எதை விளக்குகிறது? உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். சைவ சித்தாந்தம் சிவஞான போதம் என்னென்ன இயல்களை கொண்டது என்பது, அது என்னென்ன விடயங்களை சொல்லுகிறது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பரீட்சைக்கு தயாராகின்ற மாணவர்கள் சிவஞான போதம் பற்றி ஓரளவுக்கு அதை வாசிக்க வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப முதலாவது பாருங்க, முப்பொருளின் பொது இயல்பு. முப்பொருளினுடைய பொது இயல்பை நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. முப்பொருளுடைய பொது இயல்பை சொல்வது எது என்றால் இலக்கணவியல் சொல்கிறது. பொது இயல்பு இலக்கணவியல் சொல்லுகிறது. இரண்டாவது பாருங்க, இறைவனை அடைவோர் பெறும் பேறு பற்றி பயனியல் சொல்லுகிறது. இறைவனை அடைவோர் பெறும் பேறு பற்றி பயனியல் சொல்லுகிறது. மூன்றாவது விடையை பாருங்கள், உயிர்கள் இறைவனை அடையும் வழி, அது சாதனையல் சொல்லுகிறது. உயிர்கள் இறைவனை அடையும் வழி பற்றி சாதனையல் சொல்லுகிறது. அடுத்தது முப்பொருளின் சிறப்பியல்புகளை இலக்கண இயல் சொல்கிறது. அப்போ பயன் இலக்க முதலாவது விடையை பார்த்தால் முப்பொருளுடைய பொது இயல்பு பற்றி இலக்கண இயல் சொல்கிறது என்றால் அந்த விடை வராது. இறைவனை அடைவோர் பெறும் பேறு பற்றி பயனியல் சொல்லுகிறது என்றால் அந்த விடையும் வராது.
மூன்றாவது விடையை பார்த்தா உயிர்கள் இறைவனை அடையும் வழியை சாதனையில் சொல்லுகிறது என்றால் அதுவும் பெறாது. நான்காவது விடையை பாருங்க, முப்பொருளின் சிறப்பியல்புகளை சொல்வது இலக்கண இயல், அந்த விடையும் பெறாது. அப்ப பிரமாண இயல் சொல்வது நான்காவது. ஐந்தாவது விடையை பாருங்கள், பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மை முப்பொருள் உண்டு என்பதற்கான ஏதுக்களை சொல்வதுதான் பிரமாண இயலாக இருக்கிறது. பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்டு என்பதற்கான ஏதுக்களை சொல்வதுதான் பிரமாண இயலாக இருக்கிறது. அப்ப விடை எது சரி என்றால் ஐந்தாவது விடை சரியான விடையாக. பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்டு என்பதற்கான ஏதுக்களை சொல்கிறது. புரிகிறதானே? 31வது வினாவுக்கு வரும். 31வது வினாவை பாருங்கள். இறைவனின் எண் குணங்களில் சச்சித் ஆனந்தம் என்னும் இயல்பில் சத்தில் அடங்குவது. இறைவனுடைய 8 குணங்களிலே சச்சித் ஆனந்தம் என்ற இயல்பிலே சத்திலே அடங்குவது. விடைகளை பார்ப்போம். தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுமுணதல், தன்மயத்தவனாதல், பேரருடைமை. நீங்க படிச்ச சைவ சித்தாந்த படிச்சிருப்பீர்கள். சைவ சித்தாந்தத்திற்கு மீட்டு பார்த்தீர்கள் என்றால் சத்து என்பதற்குள்ளே அடங்குவது எது என்றால் இதிலே தன்மயத்தவனாதல் என்பது சத்துக்குள்ளே அடங்கும். அடுத்தது பார்த்தால் இந்த தன்மயத்தவனாதல் என்பது சத்துக்குள்ளே அடங்குது என்றால் அதுதான் சரியான விடையாக இருக்கிறது. முடிவில் இன்ப உடைமை ஆனந்தத்துக்குள்ளே வரும். 8 குணங்களிலே ஏனைய 6 சித்துக்குள்ளே வரும். அப்போ சத் சித் ஆனந்தம் என்ற இயல்பில் சத்தில் அடங்குவது என்று கேட்கப்பட்டால் அதிலே எது விடை சரியான எந்த விடை சரியான விடை என்றால் தன்மயத்தவனாதல் என்பது சரியான விடையாக இருக்கிறது. தன்மயத்தவனாதல் என்பது சரியான விடையாக. 8 குணங்களிலே முடிவில் அந்த இன்ப உடைமை என்று சொல்லி படிச்சிருப்பீர்கள். அது ஆனந்தத்துக்குள்ளே வரும். ஏனைய 6 சித்துக்குள்ளே வரும். அப்போ 8 குணங்களும் சத் சித் ஆனந்தம் என்பதற்குள்ளே சத்திலே அடங்குவது எது, சித்திலே அடங்குவது எது, ஆனந்தத்திலே அடங்குவது எது என்ற விடய பரப்புகள் பற்றியும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்த வினாவுக்கு வருவோம். ஆன்மாக்கள் பந்திக்கும் மலங்களில் ஆகந்துகு மலங்கள் என்று அழைக்கப்படுபவை. ஆன்மாக்களை பந்திக்கிற மலங்களிலே ஆகந்துக மலங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுபவை. ஆணவம் மாயை, 2வது விடை கண்மம் மாயை, 3வது விடை ஆணவம் கண்மம், 4வது விடை சுத்தமாயை அசுத்தமாயை, 5வது விடை ஆணவம் கண்மம் மாயை. இதிலே ஆகந்துக மலங்கள் என்று அழைக்கப்படுபவை. இப்போ முதலாவது பாருங்க, ஆணவம் மாயை, 2வது கண்மம் மாயை, 3வது ஆணவம் கண்மம், 4வது சுத்தமாயை அசுத்தமாயை, 5வது ஆணவம் கண்மம் மாயை. இதில் எது சரியாக இருக்கும் என்றால் இந்த இடையில் வந்த மலங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற மலங்களைத்தான் ஆகந்துக மலங்கள் என்று அழைப்பர். இப்ப இடையில வந்த மலங்கள் ஆன்மாவை அனாதியாக பற்றிய மலம் எது? ஆன்மாவை அனாதியாக பற்றிய மலம், அதை மூலமலம் என்று சொல்லுவார்கள். ஆணவத்தை மூலமலம் என்பார்கள். அப்ப இதுக்குள்ளேயாவது ஆணவம் பெருமா இருந்தால் அந்த விடை பொருந்தாது. அது இடையிலே வராது, மூலமலமாக இருக்கிறது. அப்போ இதுக்குள்ள ஏதாவது ஆணவம் பெருமாக இருந்தால் பொருந்தாது. பாவம், முதலாவது விடைக்குள்ளே ஆணவம் பெறுகிறது, அப்ப அது பொருந்தாது. 2வது விடைக்குள்ள ஆணவம் வரையில பொருந்தும் போல இருக்கு பாப்போம். 3வது விடைக்குள்ள ஆணவம் வருகிறது, அப்ப அதுவும் வராது. 4வது விடைக்கு சுத்தமாயை அசுத்தமாயை
மாயை வந்து இடையிலே தான் பொருந்தியது. அப்ப அதுக்கும் வெறும் போல கிடக்கு பாவம். ஐந்தாவது விடையை பாருங்க, ஆணவம் கண்மம் மாயை. அப்ப இதுவும் வராது, ஆணவம் வருவதனால. ஆணவம் கண்மம் வருவது இதுல ஆணவம் வருகிறதாலே வராது. ஆணவம் மாயை, இந்த விடையும் பொருத்தமில்லாத விடை. சுத்தமாயை அசுத்தமாயை, அது வரும் போல கிடக்கு. அப்போ நாலாவது விடை அல்லது இரண்டாவது விடை தான் இதுக்கு பொருத்தமான விடையாக இருக்க முடியும். ஆனால் சுத்தமாயை அசுத்தமாயை என்பது மாயையை குறிக்கிறது. இரண்டாவது விடை ஒருக்கா பாருங்க. இரண்டாவது விடை கண்மம் மாயை என்பது பற்றி சொல்லப்பட்டது. அப்ப கண்மம் மாயை என்றால் ரெண்டு மலமுமே இடையிலே தான் வந்தது. அப்ப இரண்டு மலமும் இடையிலே வந்தது என்பதனாலே விடை எதுவாக இருக்கும் என்றால் கண்மம் மாயை என்பது விடையாக இருக்கும். ஆகந்துக மலங்கள் என்று அழைக்கப்படுவதற்குள்ளே கண்மம் மாயை அடங்குகிறது. விளங்குதோ? அடுத்ததாக 33வது வினாவுக்கு வருவோம். ஆசாரமே மேலான தர்மம் என்று குறிப்பிடும் நூல். 33வது வினா, ஆசாரமே மேலான தர்மம் என்று குறிப்பிடும் நூல். முதலாவது மகாபாரதம், இரண்டாவது மனுஸ்மிருதி, மூன்றாவது பகவத்கீதை, நான்காவது வேதம், ஐந்தாவது சிலப்பதிகாரம். இதிலே மிக சரியான விடை எது என்று நீங்கள் இனங்கண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். முதலாவது பாருங்க, மகாபாரதம். மகாபாரதம் சொல்லுகிற அறம் அகிம்சையே மேலான தர்மம் என்கிறது. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். மகாபாரதம் அகிம்சையே மேலான தர்மம் என்று சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி வந்து ஆசாரமே மேலான தர்மம் என்று சொல்லுகிறது. அப்ப நீங்க விடையை போட்டு வச்சுக் கொள்ளுங்கள். ஆசாரமே மேலான தர்மம், ஆசாரமே மேலான தர்மம் என்று மனுஸ்மிருதி சொல்லுகிறார். அப்ப பகவத்கீதை சொல்லுகிற தர்மம் என்ன? பகவத்கீதை சொல்லுகிற தர்மம், எங்கே தர்மம் உள்ளதோ அங்கே வெற்றி உள்ளது. எங்கே தர்மம் உள்ளதோ அங்கே வெற்றி உள்ளது. நோட் பண்ணி வைத்துக்கணும். பகவத்கீதை எங்கே தர்மம் உள்ளதோ அங்கேதான் வெற்றி இருக்கிறது என்று சொல்லுது. அடுத்த வேதம் பார்த்தால், வேதம் தர்மத்தை சொல்லுகிற ஒரு நூலாக இருக்கிறது. வேதம் தான் தர்மத்தினுடைய மூலம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. வேதத்தை தான் சொல்லுவார். அடுத்தது சிலப்பதிகாரத்தை பாருங்கள். சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றமாகும். அப்ப அதுக்கும் தர்மத்தை தர்ம கருத்துக்களை சொல்றப்ப இதுல தரப்பட நூல்கள் எல்லாத்திலேயும் தர்மம் பற்றிய செய்திகள் காணப்படுகிறது. கேட்ட கேள்வி எது? ஆசாரமே மேலான தர்மம் என்று கூறும் நூல். அப்ப நீங்கள் இப்படியான செய்திகளையும் படிச்சு வச்சிருக்கோம். நுணுக்கமாக எல்லாம் வினாக்களை போடுவார்கள். எங்களை ஈஸியான இலகுவான விடயம் மாதிரி தெரியும். ஆனால் பரீட்சை போலக்குள்ளே அது ஞாபகம் வராது. மகாபாரதமா, மனுஸ்மிருதியா, பகவத்கீதையா, எது இதிலே சரியான விடை என்பது குழப்பமாக இருக்கும். அப்ப மகாபாரதம் சொல்லுகிறது அகிம்சையே மேலான தர்மம் என்று சொல்லி மகாபாரதம் சொல்லுகிறது. அப்போ மகாபாரதம் தர்ம கருத்தை சொல்லுகிறது, மனுஸ்மிருதியும் சொல்லுகிறது, பகவத்கீதை சொல்லுகிறது. இதுல எது சரியான விடை என்பது குழப்பமான ஒரு நிலையவே வந்துடும். அதை நீங்கள் தெளிவாக இனங்கண்டு படிச்சு வச்சிருக்கணும். ஒரு இலக்கியத்தை படிக்கிறீங்கன்னா அந்த இலக்கியத்தோடு தொடர்பட்ட வேற இலக்கியங்கள் வேற கருத்துக்களை சொல்லுகிற விடயங்களையும் நீங்கள் பார்த்து வச்சிருக்கிறது உங்களுக்கு கற்றலுக்கு நிறைய புள்ளிகளை எடுப்பதற்கு உதவியானதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று காஞ்சியில் கல்வி சிறப்புற்றிருந்தது என்று குறிப்பிடும் நாயனார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று காஞ்சியில் கல்வி சிறப்புற்றிருந்தது என்று குறிப்பிடும் நாயனார். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இரண்டாவது விடை, மூன்றாவது மாணிக்க வாசகர், நான்காவது சுந்தரர், ஐந்தாவது காரைக்கால் அம்மையார். இதில் மிகவும் சரியான விடை எது என்றால், நீங்க விடையை போட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன்.
திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. கல்வியில் கலை இல்லாத காஞ்சி மாநகர் என்று காஞ்சியிலே கல்வி சிறப்புற்றிருந்தது என்று குறிப்பிடுகின்ற நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் என்பது சரியான விடை. 35வது வினா, அதில் விடை பிரிஞ்சிருக்கிறது, விடைவாக அவதானித்துக் கொள்வோம். பண்டைய வானியல் கோட்பாடுகளில் சூரிய கோட்பாடு கூறும் விடயமாக அமைவது. ஒன்று, கிரகங்களினுடைய அசை. இரண்டாவது, நீள்வட்டப்பாதை பற்றிய விவரம். மூன்றாவது, நட்சத்திரங்களின் தோற்றம் பற்றி சொல்லுகிறது. நான்காவது விடை, வருடம் 365 நாட்களை கொண்டது என்று சொல்லுகிறது. ஐந்தாவது விடையை பார்த்தால் சந்திரனின் தோற்ற மறைவு பற்றி சொல்லுகிறது. இதிலே மிகவும் சரியான விடை எது என்றால், சரியான விடையாக விடை போட்டிருப்பீர்கள், கிரகங்களின் அசைவு பற்றி சொல்லு. பண்டைய வானியல் கோட்பாடு சூரிய கோட்பாடு கூறுகிற விடயம் கிரகங்களுடைய அசைவு பற்றி சொல்லுகிறது. இரண்டாவது விடைய பாருங்க, நீள்வட்ட பாதை பற்றிய விவரத்தை புருஷ கோட்பாடு சொல்லுகிறது. நோட் பண்ணி வச்சிருக்கலாம், நீங்க ஏற்கனவே மீட்டுக் கொள்ளலாம் தெரிஞ்சால். நீள்வட்ட பாதை பற்றிய விவரத்தை புருஷ கோட்பாடு சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, நட்சத்திரங்களின் தோற்றம் பற்றியும் புருஷ கோட்பாட்டிலே தான் பார்க்கலாம். அடுத்தது, வருடம் 365 நாட்களை கொண்டது என்பதை பிதாமக கோட்பாடு சொல்லுகிறது. சந்திரன் தோற்றம் மறை பற்றி புலிச கோட்பாடு சொல்லுகிறது. சந்திரனுடைய தோற்றம் மறை பற்றி புலிச கோட்பாடு சொல்லுகிற இதில் மிகவும் சரியான விடை கிரகங்களுடைய அசைவு பற்றி சொல்லுகிறது. இதுதான் சரியான விடையாக இருக்கிறது. அது சூரிய கோட்பாடு சொல்லுகிறது. அடுத்த வினாவுக்கு வந்தமாக இருந்தால், சந்தானமணி என்ற சோதர நூலை எழுதியவர். சந்தானமணி என்ற சோதர நூலை எழுதியவர். ஈழத்து சோதர வளர்ச்சியிலே பங்களிப்பு செலுத்தியவர்களே முக்கியமானவர்கள். சந்தானமணி என்ற சோதர நூலை எழுதியவர். முதலாவதற்கு இடைக்காடர். இரண்டாவது விடை இருக்கிறது சபாபதி சோதிடர். மூன்றாவது விடை இருக்கு சரகர். நான்காவது விடை இருக்கு ராமலிங்க முனிவர். ஐந்தாவது விடை இருக்கு போசராச பண்டிதர். இவர்களிலே சந்தானமணி என்ற நூலை எழுதியவர். இவருடைய சந்தானமணி என்ற நூலை எழுதியவர்கள் இவர்கள். முதலாவது பாருங்க, இடைக்காடர் என்று இருக்கு. இவர் இலகு சாதகம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். இலகு சாதகம் என்ற நூலோடு தொடர்படுகிறார். இரண்டாவது சபாபதி சோதரர். அவரை பற்றி தெரியாதே வச்சுக்கொள்வோம் இப்போதே. அடுத்தது பாருங்க, சரகர். சரகர் எதை எழுதினார்? சரக சங்கீதையை எழுதினார். அடுத்தது பார்ப்போம், ராமலிங்க முனிவர் என்னதை எழுதினார்? சந்தான தீபிகை என்ற நூலை எழுதினார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ராமலிங்க முனிவர் தான் சந்தான தீபிகை என்ற நூலை எழுதினார். அடுத்தது போசராச பண்டிதர் சரஸ்வதி மாலையை எழுதினார். அப்போ இதில் நான் ஏற்கனவே தெரியாத வைத்துக் கொள்வோம் என்ற அந்த விடைதான் சபாபதி சோதரர் என்பதுதான் சந்தானமணி என்ற நூலை எழுதியவர். அப்போ நீங்கள் விடையை போட்டுக் கொள்ளுங்கள், சபாபதி சோதரர். சபாபதி சோதரர் என்பது சரியான விடையாக இருக்கிறது. அப்போ இடைக்காடர் இலகு சாதகம் என்ற நூலோடு தொடர்படுகிற சபாபதி சோதரர் சந்தானமணி என்ற நூலை எழுதியிருக்கிறார். சரகர் சரக சங்கீதை, ராமலிங்க முனிவர் சந்தான திவிகை என்ற நூலை எழுதியிருக்கிறார். போசராச பண்டிதர் சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியிருக்கிறார். அப்ப நீங்கள் எப்படி இந்த சோதர நூல்கள், வைத்திய நூல்கள் போன்ற நூல்களை படைத்தவர்கள் பற்றிய விஷயங்களை வச்சுக்கொண்டு வினாக்கள் வருவதுண்டு. அப்ப அதை நீங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்த்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும் பரீட்சைக்கு. அடுத்ததாக பாருங்கள், 37வது வினா. 37வது வினாவை பார்த்தால், இருக்கு வேதத்தில் வாதம் பித்தம் கவம் என்ற மூன்றையும் திரிதாது என குறிப்பிடும் சூக்தம். இருக்கு வேதத்தில் வாதம் பித்தம் கவம் என்ற மூன்றையும் திரிதாது என்று குறிப்பிடும் சூக்தம். வர்ண சூக்தம், முனி சூக்தம்,
ஒசதி சூக்தம், பேசயானி சூக்தம், ஆயுஷானி சூக்தம். இந்த 5 விடைகளிலே எது மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும் என்றால் நீங்கள் ஏற்கனவே படிச்சு வச்சிருப்பீர்கள். 3வது விடையை ஒருக்கா பாருங்கள். ஒசதி சூக்தம் என்பது வாதம், பித்தம், கவம் என்ற 3ஐயும் திரிதாது என்று குறிப்பிடுகின்ற நூலாக இருக்கிறது, சூக்தமாக இருக்கிறது. அப்ப அதை நீங்கள் ஒரு அவதானமாக பார்த்து சரியான விடையை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவை பாருங்கள். வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடப்படும் விசல்யகரணி என்ற மூலிகை என்று போட்டுட்டு அதிலே கொஞ்சம் விடை தரப்பட்டிருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிடும் விசல்யகரணி என்ற மூலிகை ஒன்று இறந்தவரை பிழைக்க வைக்கும் தன்மை கொண்டது என்று இருக்கு. இறந்தவரை பிழைக்க வைக்கும் தன்மை கொண்டது. 2வது பாருங்க, காயத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. காயத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டது என்று இருக்கிறது. 3வது எலும்பு முறிவு கிழிந்த சதையை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. எலும்பு முறிவு கிழிந்த தசையை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. 4வது பாருங்க, தீக்காயத்தை குணப்படுத்தும் என்று சொல்லி இருக்கிறது. 5வது கபால வியாதியை போக்க வல்லது என்று 5 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. இதிலே 1வது விடையை பாருங்க, இறந்தவரை பிழைக்க வைக்கும் தன்மை கொண்டது. இறந்தவரை பிழைக்க வைக்கும் தன்மை கொண்டது என்கின்ற வகைக்குள்ளே சிந்தித்தால் அது சஞ்சீவி என்று சொல்லி அறிஞ்சிருப்பீர்கள். சஞ்சீவி மருந்து என்று சொல்லி அது சஞ்சீவி, அனுமன் சஞ்சீவி கொடியை பிடுங்கி கொண்டு போனார் என்றெல்லாம் இந்த வரலாறுகளிலே படித்து வச்சிருப்பீர்கள் ராமாயணத்தில். அப்போ சஞ்சீவி என்பது இறந்தவரை மீண்டெழச் செய்கின்ற மருந்து. அப்போ வால்மீகி ராமாயணத்திலே இறந்தவரை பிழைக்க வைக்க உதவுகிறது சஞ்சீவினியாக இருக்கிறது. அந்த விடை பொருத்தம். 2வது விடையை பாருங்க, காயத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. அது சரியானது மாதிரி இருக்கிறது. அப்ப அதை கொஞ்சம் யோசிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, எலும்பு முறிவு கிழிந்த சதையை குணப்படுத்தும் தன்மை கொண்டது. சந்தான கரணி என்ற பெயரினாலே அழைக்கப்படும். எலும்பு முறிவு கிழிந்த சதையை குணப்படுத்தும் தன்மை கொண்டது சந்தான கரணி. அந்த விடையும் வராது. தீக்காயத்தை குணப்படுத்துவது சாவர்ணிய கரணி. வர்ணய கரணி என்ற பெயரினாலே அழைக்கப்படும். அப்ப அந்த விடையும் வராது. தீக்காயத்தை குணப்படுத்தும். கபால வியாதியை போக்க வல்லது என்ற விடையும் பொருத்தமில்லை. இதுல மிகவும் பொருத்தமான விடையாக நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருக்கிறபடிதான் படிச்சு வச்சிருப்பீர்கள். காயத்தை குணப்படுத்தும் தன்மை கொண்டது என்பதுதான் மிகவும் பொருத்தமான விசல்யகரணி என்பது. இப்போ அது எத்தனையாவது விடையாக இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். 2வது விடையாக இருக்கிறது. 2வது விடையாக இதுதான் மிகவும் பொருத்தமான விடையாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், 39வது வினா. கட்டுத்தளி ஆலயம் என்பது 39வது வினா. கட்டுத்தளி ஆலயம் என்பது சிறிய தேவகோட்டம் கொண்ட கோயில், கோபுரத்தோடு கூடிய கோயில் 2வது. 3வது தேர் போன்ற வடிவமைக்கப்பட்ட கோயில், கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து கட்டும் ஆலய அமைப்பு. 5வது குடை போன்று வடிவமைக்கப்பட்டது. இதிலே சரியான விடை எது என்றால், நீங்கள் கட்டுத்தளி ஆலயம், குடைத்தளி ஆலயம், மலைத்தளி ஆலயம் என்று படிச்சு வச்சிருப்பீங்க. இப்ப குடைத்தளி ஆலயம் என்பது என்ன யோசிச்சு பாருங்கள். குடை போன்ற வடிவமைப்பிலே, மலைகளை குடைந்து குடை போன்ற வடிவமைப்பிலே அமைக்கப்படுவது குடைவரை கோவில்கள். அடுத்தது மலைத்தளி கோவில்கள் தேர் போன்ற வடிவமைப்பிலே உருவாக்கப்படுவது இந்த ரத கோயில்கள் என்று சொல்லுவார். அடுத்தது கட்டுத்தளி கோவில். கட்டுத்தளி கோவில் என்ன? கட்டடக்கலை மரபிலே புதிய ஒரு மாற்றம்.
கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து கட்டும் ஆலய அமைப்பு முறையைத்தான் கற்றளி ஆலயம். விடை எது சரி என்றால் நான்காவது விடையை பாரு. சரிதானோ? அடுத்த வினாவுக்குள்ளே 40வது வினா. விஜயநகர நாயக்கர் காலத்தில் சந்த தமிழ் இசையில் பாடல்கள் பாடி முருக பக்தியை புத்தளர்ச்சி பெற செய்தார். விஜயநகர நாயக்கர் காலத்தில் சந்த தமிழிசையில் பாடல்களை பாடி முருக பக்தியை புத்தளர்ச்சி பெற செய்தவர் யார்? ஒன்று குமரகுருபரர், இரண்டாவது அருணகிரிநாதர், மூன்றாவது அபிராமி பட்டர், நான்காவது தாயுமானவர் சுவாமிகள், ஐந்தாவது திரிகூட ராசப்ப கவிராஜர் என்று இருக்கிறது. இதுல மிகவும் சரியான விடை எது? இப்ப குமரகுருபரர் அவரை பார்த்தால் அவர் ஒரு சக்தி பக்தராக இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, அருணகிரிநாதர் விஜயநகர நாயக்கர் காலத்திலே பக்தி வளர்ச்சியிலே மிகவும் முக்கியமானவர் என்று சொல்லப்படுவது அருணகிரிநாதர் தான். விஜயநகர நாயக்கர் காலத்திலே முருக வழிபாட்டு வளர்ச்சியை புத்தளர்ச்சி பெற செய்தவர். அதில் மிகவும் சரியான விடையாக இருப்பது எது என்றால் இரண்டாவது விடை மிகவும் சரியான விடையாக இருக்கிறது. அப்போ அருணகிரிநாதர் என்பது மிகவும் சரியான விடையாக இருக்கிறது. அப்போ விஜயநகர நாயக்கர் காலத்திலே பக்தி வளர்ச்சியிலே பலரும் பங்களிப்பு செய்திருந்தாலும் அருணகிரிநாதருடைய பங்களிப்பு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. அடுத்தது பாருங்கள், 41 தொடக்கம் 45 வரை உள்ள வினாக்களில் தரப்பட்டுள்ள கூற்றுக்களை வாசித்து அவற்றுக்கு பொருத்தமானவற்றை பின்வரும் அட்டவணையில் 1, 2, 3, 4 ஆகிய நிரல்களில் இருந்து தெரிவு செய்க. ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணைக்குள்ள இருக்கிற தகவல்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் விடையை பார்க்கணும். ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணையில இருக்கிற தகவல்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் விடையை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த அட்டவணையை நல்லாக பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த அட்டவணைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் தரப்பட்டிருக்கிறது என்று. இப்ப கேள்விக்கு வேலை பாருங்கள். அட்டவணையையும் பார்த்து கேள்வியையும் பாருங்க. உத்தர மீமாம்சை எனும் தத்துவ நூலோடு தொடர்புடையவை. உத்தர மீமாம்சை எனும் தத்துவ நூலோடு தொடர்புடையவை. இப்ப நீங்க முதலாவதா தெரிஞ்சு வச்சிருக்க வேணும், உத்தர மீமாம்சை என்ற நூலை பற்றி தெரிஞ்ச. உத்தர மீமாம்சையை என்ற பெயராலே அழைக்கப்படுகிற நூல் எந்த நூலை உத்தர மீமாம்சை என்று சொல்வார்கள் என்றால், நீங்கள் பிரமசூத்திரம் என்ற நூலை அறிஞ்சு வைத்திருப்பீர்கள். அந்த பிரமசூத்திரம் என்ற நூலுக்குத்தான் மறுபெயர் உத்தர மீமாம்சை எனும் தத்துவ நூல். உத்தர மீமாம்சை சூத்திரம் என்று சொல்வார். அப்ப இந்த பிரமசூத்திரத்தோட தொடர்பட்ட விடயங்கள் இதுக்குள்ள என்ன இருக்கிறது என்று பாருங்கள். பிரமசூத்திரத்தோட தொடர்பட்ட விடயம். அப்ப விடயத்தை, அதாவது நீங்கள் ஒவ்வொரு விடையாக செக் பண்ணி கொண்டு போய்தான் விடையில இருந்துதான் நாங்க கேள்விக்கு வர வேண்டும். முதலாவது பாருங்க, சி பிரமாண இயல். பிரமாண இயல் என்று இருக்கிறது. பிரமாண இயல் பிரமசூத்திரத்தோட தொடர்படுமா என்று தீர்மானித்துக் கொள்ளும். இரண்டாவது பார்ப்போம், டி. டி குறிப்பது சிறிபாசியம். அந்த இதுக்குள்ளே வருது. சிறிபாசியம் எதோட தொடர்படுகிறது? ராமானியரோடு தொடர்படுகிறது. அது அந்த விடை பொருத்தமில்லை என்றதை நீங்க ஏதோ ஒன்றை வச்சு கண்டுபிடிச்சிடும். இப்ப சி என்றதை வச்சு கொண்டு கூட கண்டுபிடிக்கலாம். பிரமாணியல் என்பது எதுக்குள்ளே வருகிறது? சிவஞான போதத்துக்குள்ளே வருகிறது என்பதனால இது பொருத்தமில்லை என்று நீங்க உடனே தட்டி விடலாம். இந்த நாளையும் செக் பண்ணி பார்த்து ஏதோ ஒன்று தெரிஞ்சது இருக்கும். தெரிஞ்சதை வச்சு கொண்டுதான் நீங்கள் இந்த விடையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம். சி என்பது பிரமாணியல். அப்போ பிரமாணியல் என்பது உங்களுக்கு சில வழியில சிவஞான போதம் தான் தெரிஞ்ச முதலாவது விடையிலேயே அதை தட்டி விட்டுடலாம். இரண்டாவது பார்ப்போம், எஃப். எஃப் பார்த்தால் இலக்கணையல். அதுவும் எதை குறிக்கிறது? சிவஞான போதத்தோடு தொடர்படுகிறது. அடுத்தது பார்த்தால் ஓ.
சாதன இயல். அடுத்தது பார்த்தால் ஆறு எதை குறிக்கிறது? இந்த பயனியல். அப்ப இது எதோட தொடர்படுத்ததா இருக்கிறது? சிவஞான போதத்தோடு தொடர்படுது. அடுத்தது பார்ப்போம் பி. பியை பார்த்தால் சமன்வயம். இது தொடர்படும் போல இருக்கிறது, சமன்வயம். அடுத்தது பாருங்க ஐ, அவிரோதம். அடுத்தது பாருங்க என், எதை குறிக்கிறது? சாதனம். அடுத்தது பாருங்க பி, பி எதை குறிக்கிறது? பலம். அப்போ உத்தரமீமாம்சை சூத்திரம் என்கின்ற அந்த பிரம சூத்திரம் 4 இயல்களை கொண்டது என்று படித்து வச்சிருக்கிறீர்கள். அதிலே சமன்வயம், அவிரோதம், சாதனம், பலம் என்று 4 பிரிவுகள் இருக்கிறது தானே. அப்ப விடை எது சரியாக இருக்கும் என்றால் எது சரி? 3வது விடையை பாருங்க. பி ஐ என் பி. அப்போ இந்த 3வது விடைதான் சரியான விடையாக இருக்கிறது. அப்ப நீங்கள் விடையில இருந்து அதை செக் பண்ணி கொண்டு போனீங்களா இருந்தால் இலகுவாக கண்டுபிடித்து விடக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்க 42வது வினாவை பாருங்க. 42வது மெய்கண்ட தேவரோடு தொடர்புடைய, மெய்கண்ட தேவரோடு தொடர்புடைய விஷயம். இப்ப மெய்கண்ட தேவரோடு தொடர்புடைய 1வது விடையை பார்ப்போம். வி சமன்வயம். அப்ப சமன்வயம் நீங்கள் ஏற்கனவே ஒரு விடைக்கு கண்டுபிடிச்சு வச்சிட்டீர்கள். அது உத்தர மீமாசையோடு தொடர்பட்ட, நம்ம அது அவுட். அடுத்தது பாருங்க சி பிரமாணியல். இது பிரமசூத்திர சிவஞான போதத்தோடு தொடர்படுகிறது, மெய்கண்ட தேவரோடும். அடுத்தது ஐயை பாருங்கள், அவிரோதம். அப்ப அவிரோதம் என்பது பொருத்தமில்லாததாக இருக்கிறது. 3வது பார்த்தால் இ, என்னத்தை சொல்லுகிறது? சைவ சித்தாந்த மணி. அப்ப சைவ சித்தாந்த மணி என்ற உடனே சிவஞான மெய்கண்ட தேவரோடு தொடர்பட மட்டும் முடிவெடுத்து படப்படாது. அடுத்தது பாருங்க ஐ, அவிரோதம். அப்ப அந்த விடையும் பொருத்தமில்லை, ஏன்னா ஏற்கனவே முதல் விடைக்கு இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க 4வது விடையை பாருங்க. பி எதை சொல்லுகிறது? சமன்வயம். சமன்வயத்தோடு தொடர்பட்டதாகத்தான் நாங்கள் உத்தர மீமாம்சை சூத்திரத்தை பார்த்தாங்க. அப்ப அந்த விடை பொருத்தமில்லை. 5வது விடையை பாருங்க. பிரமாணியல். எஃப் வந்து இலக்கணையல், ஓ வந்து சாதனையல், ஆர் வந்து பயனியல் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ மெய்கண்டதோடு தொடர்பட்டது எது? சிவஞான போதம். சிவஞான போதத்தினுடைய பிரிவுகள் தான் என்ன? பிரமாணியல், இலக்கணையல், சாதனையல், பயனியல் என்பது எதோடு தொடர்பட்டது? மெய்கண்டதவரோடும் சிவஞான போதத்தோடும் தொடர்பட்டது. அதான் அந்த கேள்வியாக இருக்கிறது. அடுத்த வினாவை பார்க்கும். 43வது வினா. 43வது வினா பாருங்க. சைவ புலவர் காவன அருணாசல தேசிகருடன் தொடர்புடையதாக அமையும் தொகுதி. சைவ புலவர் காவன அருணாசல தேசிகருடன் தொடர்புடையதாக அமையும் பகுதி. இந்த அருணாசல தேசிகரோடு தொடர்படுகின்ற பகுதி எது? 1வது பாருங்க ஏ என்று சொல்லி இருக்கிறது. சங்கமரிய காலத்தில் வாழ்ந்தாரோ இல்லையா, அது அவுட். அடுத்தது பாருங்க ஈ இருக்கிறது. சைவ சித்தாந்த மணி என்று சொல்லி ஒரு பேர் இருக்கிறது. அப்ப புது பேரா இருக்கு, தொடர்படலாம். அடுத்தது பாருங்க பிரசங்கம் H என்று சொல்லி இருக்கிறது. அடுத்தது பாருங்க எல், எல் வந்து அற்புத திருவந்தாதி. அதுல எழுத்துப்பட இருக்கிறது, அதற்கு பாருங்க அற்புத திருவந்தாதி. சரியோ? அப்ப அற்புத திருவந்தாதி யார் எழுதினது என்றால் அருணாசல தேசிகர் எழுதினாரோ. அப்ப அந்த விடையும் அவுட், அது பொருத்தமாக இருக்கார். அடுத்தது 4வது விடையை பாருங்கள். 4வது விடை சைவ சித்தாந்த மணி. அடுத்தது H பிரசங்கம். எம்ம பாருங்கள் சைவ சமய ஆரம்ப போதினி. அடுத்தது கியூ பாருங்கள் சைவ சமய சிந்தாமணி என்று சொல்லி இருக்குது. வரும்போல இருக்கான விடையை கீற வேண்டாம், அடுத்த விடையை பார்த்துட்டு கீறணும். 5வது பாருங்கள் இ, என்ன இருக்கு? சைவ சித்தாந்த மணி. ஜி என்ன இருக்கு? திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இது வராது, 5வதும் வராது, 5வதும் வராது.
அப்ப என்ன, நான் ஏற்கனவே கதைச்சாங்க என்ன, தெரியாததை வச்சுக்கொண்டு தெரிஞ்சதை கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த உங்களுக்கு இந்த விடை தெரியாது, அருணாச்சல தேசிகரை பற்றி தெரியாதுன்றே வச்சுக்கொள்வோம். அருணாச்சல தேசிகரை பற்றி தெரியாட்டிலும் கூட இந்த தெரிஞ்ச விடைகளை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு விடைகளை நீக்கி 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 கொண்டு வந்தால் எது விடையாக இருக்கும்? இந்த தெரியாதது தான் விடையாக இருக்கும். இது விடை என்றால் நான்காவது EHMQ என்பதுதான் விடை, சரியான விடையாக இருக்கிறது. சரியோ? அடுத்த வினாவுக்கு வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. வைஷ்ணவ சித்தாந்தத்தை எழுதியவருடன் தொடர்புடைய தொகுதி. வைஷ்ணவ சித்தாந்தத்தை எழுதியவருடன் தொடர்புடைய தொகுதி. முதலாவது டி. டி என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்ரீபாஷ்யம் பொருந்தும் போல இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் வைஷ்ணவ சித்தாந்தத்தை எழுதியவருடன் தொடர்பு. வைஷ்ணவ சித்தாந்தத்தை யார் எழுதுனேன்னு தெரியும். வைஷ்ணவ சித்தாந்தத்தை எழுதியது யார்? யோசிச்சு பாருங்கள். ராமகிருஷ்ணர் என்பவர் வைஷ்ணவ சித்தாந்தம் என்கின்ற இதை எழுதினாரு. விசிஷ்டாத்வைதத்தை தான் வைஷ்ணவ சித்தாந்தம் என்று சொல்வார்கள். அந்த விசிஷ்டாத்வைதத்தை எழுதியவரோடு தொடர்புடையது, ராமானியரோடு தொடர்புடையது. அப்ப டி வந்து ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யத்தை யார் எழுதியது? ராமானியர் எழுதினார். அடுத்தது பார்த்தால் ஜே. ஜே பாருங்கள். பிரபக்தி. பிரபக்தி மார்க்கத்தை சொன்னது யார்? ராமானியர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஜே. கே பாருங்கள். கே வேதாந்த சாரம். வேதாந்த சாரத்தை ராமானியர் எழுதியிருக்கிறார். அப்ப வேதாந்த சாரத்தை தொடர்படுகிறது. அப்ப கே. அடுத்தது பாருங்க. எஸ். எஸ்ஸோட தொடர்படுகிறது தர்மபூத ஞானம். தர்மபூத. அப்ப முதலாவது விடையே சரியான விடையாக இருக்கிறது. முதலாவது விடையே சரியான விடையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம், உங்களுக்கு அந்த விடை தெரியாது என்றாலும் ஏனைய விடைகளை செக் பண்ணிக்கொண்டு ஏனைய விடைகளை பார்த்து கொண்டு போயேக்கல நான் சொன்னது போல தெரியாதவே இருக்கிறது தான் விடையாக இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, டிய பாருங்க. டி ஸ்ரீபாஷ்யம். ஐய பாருங்க அவிரோதம். என்னை பாருங்கள் சாதனம். எஸ் பாருங்க தர்மபூத ஞானம். அப்போ இதுல சாதனம் உங்களுக்கு ஏதாவது என் சொல்லுகிற விடயமோ அல்லது ஐ சொல்லுகிற விடயமோ ஏதோ ஒன்று தெரியும். அப்ப அந்த தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு தெரியாத விடையை அனுசரித்து எழுதுறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் பழகி கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கான விடை எந்த விடையாக இருக்கிறது? முதலாவது விடையாக இருக்கிறது. அப்ப விடையை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளும். அடுத்தது பாருங்கள். 46 தொடக்கம் 50 வரை உள்ள ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் உரிய தலைப்புடன் பொருந்தாதது. 46 தொடக்கம் 50 வரை உள்ள ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளன. எப்படி கடந்த வருடம் படி வினா வந்தது. அப்போ ஒரு சில தகவல்களை தரப்பட்டு அதுல ஒன்று பொருந்தாததாக இருக்கும். அப்ப பொருந்தாதது எது, கேள்வி என்னென்ன தன்மைகளிலே வரும் என்பதையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அந்த கேள்வியை சரியாக அணுகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, முதலாவது ராமகிருஷ்ணர் என்று தலைப்பு போடப்படுகிறது. 46வது வினா ராமகிருஷ்ணர் என்று தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ணர் என்று சொல்லி தலைப்பு போடப்பட்டிருக்கிறதுலே முதலாவது விடையை வாசி பாருங்க. வேதாந்த கோட்பாட்டை நடைமுறை வாழ்வியலோடு தொடர்படுத்தியவர். வேதாந்த கோட்பாட்டை நடைமுறை வாழ்வியலோடு தொடர்படுத்தியவர். வேதாந்த கோட்பாட்டை நடைமுறை வாழ்வியலோடு தொடர்படுத்தியவர் என்பது ராமகிருஷ்ணருக்கு பொருத்தமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, சாக்த சமய பக்தர். ராமகிருஷ்ணர் ஒரு சாக்த சமய பக்தராக இருக்கிறார். மூன்றாவது விடையை பாருங்க. எல்லா சமயங்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் முறை உண்மையை எடுத்து காட்டுகின்றது என்பதை தமது அனுபவங்களில் உணர்த்தினார். அனுபவங்களோடாக உணர்த்தினார். அப்ப ராமகிருஷ்ணன் வந்து எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவராக இருந்தார். அப்ப அவர் எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவராக இருக்கிறார் என்பது சரியான விடையாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, விவேகானந்தரை சீடராக ஏற்றுக்கொண்டார். ராமகிருஷ்ணருக்கு சீடன் யார்? விவேகானந்தர். அவர் விவேகானந்தரை சீடராக ஏற்றுக்கொண்டார். அடுத்தது பாருங்க, வேதாந்த சூத்திரத்தை மொழிபெயர்த்தார். ஒரு விஷயத்தை விளங்கணும், வேதாந்த சூத்திரத்தை பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சீர்திருத்தவாதிகளை மொழிபெயர்த்தவர் என்பது ராமகிருஷ்ணரோடு பிரம்ம சமாயத்தோடு தொடர்படுகிறது.
ராஜாராம் மோகன் ராய். இந்த ராஜாராம் மோகன் ராஜோடு தொடர்பு வேதாந்த சூத்திரத்தை ராஜாராம் மோகன் ராஜ் மொழிபெயர்த்தார். அப்ப தலைப்பு என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சரோட தொடர்புடையதாக மேலே இருக்கிற நாளும் இருக்கிறது. அப்ப மேலே இருக்கிற நாளும் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட தொடர்படுகிறது என்றால் பொருந்தாதது எது? 5வது விடை பொருந்தாதது. பொருந்தாதது என்பதுதான் விடை. அப்போ மேலே இருக்கிற விஷயங்களையும் நோட் பண்ணி வச்சுக்கூட ராமகிருஷ்ணனோட தொடர்பட்ட விடயங்கள். அடுத்த வினாவிற்கு வருது. அடுத்த வினாவை பாருங்க. மீராபாய் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மீராபாய் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பாடல்களை அதிகம் பாடியுள்ளார். அடுத்த பாருங்க. சமய கருத்துக்களை விளக்கும் வகையில் தசபோதம், சத்போதம், ஆனந்தபுரம் போன்ற நூலை எழுதியுள்ளார். 3வது விடையை பாருங்க. பிரபக்தியை மதுர பாவன முறையில் வெளிப்படுத்தினார். 4வது 1547 இறைவன் அடி சேர்ந்தார். 5வது தத்துவ கருத்துக்களை விளக்க சத்போதம் என்னும் நூலை எழுதியுள்ளார். இதிலே 5 விடை இருக்கிறது. 5 விடையில எது சரியான விடை என்றால் மீராபாயை பற்றிய விடயங்களை நீங்கள் மீட்டு பார்க்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் மீராபாயை படிக்கவே இல்லை என்று வச்சுக் கொள்ளுவோம். கபீர்தாசனைத்தான் மட்டும் படிச்ச நீங்கள் என்று வச்சுக் கொண்டால் முதலாவது விடை தான் சரியாக இருக்கு. கபீர்தாசன் என்பவர் தான் இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பாடல்களை அதிகமாக பாடியுள்ளார். இந்து இஸ்லாமிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியிருக்கிறார். அப்ப இது மீராபாய்க்கு பொருத்தம் இல்லாதது ஒன்று. அப்ப ஏனைய 4ம் தான் மீராபாய்க்கு பொருத்தமானதாக இருக்கிறது. அப்ப நீங்கள் இப்படி விடைகளை அனுசரிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வினாவிற்கு வருவோம். பல்லவர் ஆட்சியில் என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. பல்லவர் ஆட்சியில் முதலாவது வேதாகம மரபுகள் பரவின. 2வது அரண்மனைகளில் சமய சடங்குகள் மேலோங்கின. 3வது மன்னர்கள் வேதாகம மரபை பேண மக்களும் சைவ சமய சார்புடையவர்களாயினர். 4வது நடராயர் அரசர்களது சின்னமாகியது. 5வது வடமொழி கல்வி பரவி வேள்வி கிராமங்கள் உருவாகின. இதுல 5 விடயன் பரப்புகள் தரப்பட்டிருக்கிறது. இதுல ஏதோ ஒன்று பொருந்தவில்லை. எது பொருந்தாததாக இருக்கும் என்றால் யோசிச்சு பாருங்க. பொருந்தாதது எது என்றால் 4வது விடையை ஒருக்கா பாருங்க. 4வது விடை, 4வது விடை நடராஜரை அரசு சின்னமாக வைத்திருந்தவர்கள் சோழர்கள். பல்லவருடைய சின்னமாக இருந்தது நந்தி. அப்போ பொருந்தாதது எது? 4வது விடை பொருந்தாதது. அடுத்த வினாவிற்குள்ளே வரும். 49வது வினா. பிரம சமாய பணிகளில் என்றும் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது விட 1800 கிறிஸ்துவுக்கு பின் 1840 உருவ வழிபாட்டை எதிர்த்து துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டது. 1815 ஆத்மீய சபை நிறுவப்பட்டது. 2வது விட 1815 ஆத்மீய சபை நிறுவப்பட்டது. 3வது இந்து பண்பாடு உபநிடதங்களை அடிப்படையாக கொண்டது. 4வது 1875 பிரம்ம சமாயம் ஸ்தாபிக்கப்பட்டது. 5வது 1823 பிராமணன் எனும் சஞ்சிகை வெளியிடப்பட்டது. இதிலே பிரம்ம சமாயம் ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு எத்தனையாம் ஆண்டு பிரம்ம சமாயம் ஸ்தாபிக்கப்பட்டது? 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாயம் ஸ்தாபிக்க. அப்போ 1875 ஆரிய சமாயம் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ இதில் பொருத்தமில்லாதது பிரம்ம சமாயத்தோடு தொடர்பட்டதாக என்றால் 4வது விடை பொருத்தமில்லாத விடை.
அடுத்த விடைக்குள்ளே வரும் கேள்விக்குள்ளே. இறுதி வினா மரபு வழி ஊடகம். ஓலைச்சுவடி, அழைப்போலை. இரண்டாவது விடை பொதுக்கூட்டம். மூன்றாவது நாட்டுப்புற பாடல். நான்காவது முரசறைதல் மூலம் அறிவித்தல். ஐந்தாவது பக்தி பாடல். மரபு வழி ஊடகம், மரபு வழி ஊடகம், சொல்வழி ஊடகம் என்று ஊடகத்தை பார்க்கலாம். இதில் மரபு வழி ஊடகம் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள்ளே நாங்கள் பார்க்கக்கூடியது ஓலைச்சுவடிகள், அழைப்போலைகள், நாட்டுப்புற பாடல்கள், முரசறைதல், பக்தி பாடல்கள் போன்றவற்றை இருக்கிறது. இதிலே பொருத்தமில்லாதது பொதுக்கூட்டம். இது சொல்வழி ஊடகம் ஒன்று சொல்வார்கள். விடை எது பொருத்தமில்லாதது என்றால் இரண்டாவது விடை பொருத்தமான விடையாக இருக்கு. இதுவரை நேரமும் அந்த பகுதி 1 வினாக்களுக்கு விடை அளிக்கிற விதங்கள், அந்த வினாக்களை எப்படி பார்க்க வேண்டும், என்னென்ன வகைகளிலே வினாக்கள் எடுக்கப்படுகிறது என்பது பற்றிய விஷயங்களை பார்த்திருக்கிறீர்கள். எனவே மாணவர்களாகிய நீங்கள் இது ஒரு மாதிரி வினாவாகத்தான் இருக்கிறதே தவிர இதுதான் வினா என்பது இல்லை. நீங்கள் இந்த பரப்புகளிலே நாங்கள் ஒரு வழியை காட்டியிருக்கிறோம். இந்தந்த பரப்புகளுக்குள்ளே இந்த கேள்விகள் தொடுக்கப்படுகிறது என்கின்ற விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விடயங்களை தேடுங்கள், புதிய புதிய விடயங்களை தேடுங்கள். தேடி உங்களுடைய பகுதி 1 சம்பந்தமான விடயங்களை சேகரித்துக் கொள்ளுங்கள். பகுதி 1க்கு ஒரு ஒரு வினாவுக்கு ஒரு பிழை வருகிறதா இருந்தால் 2 புள்ளிகள் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த 2 புள்ளிகள் இல்லாமல் போய்விட்டால் உங்களுக்கு மிகவும் மன வருத்தமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். அதனாலே இந்த விஷயங்களை நீங்கள் தேடி கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.